गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद सद्गुरुनाथ महाराज की जय। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः, गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं, मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेम भक्त मंडल नित्य कीर्तितं श्री प्रेमिक वरदम् आश्रयेऽहम्। यस्य स्मरणमात्रेण जिह्वायां वर्धते स्वयं महामन्त्रः तं भजामि मुरलीधर देशिकं। प्रेमामृतं यो मुरलीनिनादैः श्रीकृष्णरूपेण पुराववर्ष, अद्यापि सोऽयं मुरलीधराख्यो पुष्णाति प्रेम्णा भुवनं सहर्षम्। विश्वकल्याणदातारं मुरलीधर सद्गुरुं ज्ञानिनं परमं शान्तं भूयो भूयो नमाम्यहम्। संकीर्तिते महामन्त्रे तत्राविर्भूय तत्क्षणं सुप्रसन्नो भवेद्यस्तं प्रेमिकवरदं भजे। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं, प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं। श्रीहरये नमः, श्रीहरये नमः, श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद सद्गुरुनाथ महाराज की जय। சிவபதியான பகவான் ஸ்ரீ ஹரியுடைய அபார கிருபையாலையும் மாதுரி சகி சமேத ஸ்ரீ பிரேமிகவரத டாக்குர்ஜியுடைய அவ்வியாஜ கிருபையாலையும் நம் சத்குருநாதர் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிகளுடைய அபார கருணையாலையும் இந்த அழகான ஒரு சத்சங்கம் இந்த ஏகாதசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புண்ணிய தினத்துல நமக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. இது இந்த ஏகாதசி நன்னாள்ல ஹரியுடைய நாமத்தை பாடுறதாகட்டும், ஹரியுடைய கதையை கேட்கறதாகட்டும், கிருஷ்ண கதையை கேட்கறதாகட்டும், இல்ல கிருஷ்ண பக்தர்களுடைய கதையை கேட்கறதாகட்டும், அது அப்பேற்பட்ட ஒரு புண்ணியத்தை தரக்கூடியது. நம்மள பகவான் பக்கத்துல கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்கான ஒரு சக்தி கொண்டது. அப்பேற்பட்ட ஒரு சத்சங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய இந்த நெல்லை சகஸ்ரநாம மண்டலிக்கும் தனுஷ்கோடி சார் அவர்களுக்கும் அடியேனுடைய கிருதஜதையை தெரிவிச்சுண்டு மேற்கொண்டு கதையை இன்னைக்கு அன்வயிக்கலாம். ஸ்ரீமத் பாகவதம் பிரத்யக்ஷ கிருஷ்ண ஏவகி அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்திலேயே பகவானே சொல்ற, மகாத்மியத்துல பகவான் சொல்ற என்ன அப்படின்னா, இந்த ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது வேற இல்ல, கிருஷ்ணன் அப்படிங்கிறது வேற இல்ல. அந்த பாகவதத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்லோகமும் அந்த ஒரு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த அக்ஷரங்கள் எல்லாமே ராதையினுடைய ஒரு ஸ்வரூபம். அந்த அக்ஷரத்தின் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய அர்த்தம் இருக்கு இல்லையா, அந்த அர்த்தம் ஒன்னும் கண்ணனுடைய ஸ்வரூபம் அப்படின்னு அந்த பாகவதம் அப்படிங்கிறதே, ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறதே பிரத்யக்ஷ கிருஷ்ண ஏவகி அப்படின்னு பகவானாகவே இருக்கு. அந்த 18 புராணங்கள்ல கடைசியா வந்த புராணம் இந்த ஸ்ரீமத் பாகவதம். இந்த ஸ்ரீமத் பாகவதத்துடைய பெருமைய மேல 2 புராணங்கள் எடுத்து சொல்றது. ஸ்கந்த புராணம் அப்படின்னு ஒண்ணு, பத்ம புராணம் அப்படின்னு மீதி 2 புராணங்கள் இந்த ஸ்ரீமத் பாகவதத்துடைய ஒரு பெருமையை எடுத்து சொல்றது அப்படின்னுட்டா, இந்த பாகவதத்துடைய பெருமை என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியுறது இல்லையா. இந்த ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது 12 ஸ்கந்தங்கள் கொண்டதா இருக்கு. அதுல 10வது ஸ்கந்தத்துல 90 அத்தியாயங்கள்ல கிருஷ்ண கதைய வருஷம் பண்ணிருக்க ஸ்ரீ சுக மகரிஷி. நம்ம எல்லாருமே அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். இந்த ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே சுக மகரிஷியுடைய வாக்குலேந்து வந்திருக்கக்கூடிய ஒரு உச்சிஷ்டம். சுக மகரிஷி பரீட்சித் மகாராஜாவுக்கு அந்த அவருடைய அந்த கடைசி 7 நாட்கள் இருக்கும்போது சப்தாகமா உபதேசம் பண்ணின அந்த ஸ்ரீமத் பாகவதம் தான் நம்ம இன்னி மட்டும் அந்த 18,000 ஸ்லோகங்களை பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சுக மகரிஷி என்ன பண்ணுவாராம், பரீட்சித் மகாராஜாவுக்கு கதை சொல்லும் போது ஒரு வாட்டியும் அவ பரீட்சித் மகாராஜா ஸ்ரத்தையோட கேட்கிறாரா, கவனத்தோட கேட்டுட்டு இருக்காரா அப்படின்னு ஒரு பரீட்சை பண்ணி பாப்பாராம்.
என்ன அப்படின்னா சில கதைகள் வரும்போது சுருக்கிடுவர். ஒரு ரொம்ப சம்மரியா ஒரு 2 ஸ்லோகத்துல அதை சொல்லி முடிச்சுடுவார். சங்கிரகமா படுத்தி முடிச்சுடுவார். அப்போ வெயிட் பண்ணுவார். இந்த பரீட்சித் நம்ம கிட்ட விஸ்தாரமா சொல்லுன்னு கேக்குறானான்னு பார்க்கலாம் அப்படின்னுட்டும். உடனே பரீட்சித் மகாராஜாவும் சளைக்க மாட்டார். அவரும் கேட்பார், எங்களுக்கு விஸ்தாரமா எடுத்து சொல்லணும் அப்படின்னு. சுக மகரிஷிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். மறுபடியும் அந்த கதையை விஸ்தாரமா எடுத்து சொல்லுவார். இது நம்ம ஸ்ரீமத் பாகவதத்துல அடிக்கடி பார்க்கலாம். அப்போ 9வது ஸ்கந்தம் முடிய போறது. 9வது ஸ்கந்தத்துல சூரிய சந்திர வம்சத்தை எல்லாம் நன்னா விஸ்தாரமா எடுத்து சொல்றார் சுக மகரிஷி. கடைசி சாப்டர்ல கடைசியா முடியும் போது ஒரு 4-5 ஸ்லோகத்துல இந்த கிருஷ்ண கதைய சம்மரைஸ் பண்ணி ஒரு சங்கிரகமா சொல்லி முடிச்சுட்டேன். இதான் கிருஷ்ண கதை அப்படின்னு சொல்லி முடிச்சுடுறார். அப்போ 10வது ஸ்கந்தம் ஆரம்பிக்கிறது. ராஜோவாச்ச அப்படின்னு பரீட்சித் மகாராஜா ஆரம்பிக்கிறார். கதிதோ வம்ச விஸ்தாரோ பவதா சோம சூரியயோகோ ராஜ்ஞாம் சோபய வம்சியானாம் சரிதம் பரமாத்புதம். கதிதோ வம்ச விஸ்தாரோ, நீங்க சந்திர சூர்யாளுடைய வம்சங்கள் எல்லாம் ரொம்ப விஸ்தாரமா எடுத்து சொன்னேன். ரொம்ப அற்புதமா இருந்தது. ஆனா அந்த கிருஷ்ண கதையை கேட்கணும்னு ஆசையோட காத்துட்டு இருக்கும் போது இப்படி சுருக்கிட்டேளே. அது மட்டும் இல்ல, இந்த கிருஷ்ண கதையை கேட்கறதுக்கு எனக்கு ஸ்பெஷல் அதிகாரம் உண்டு. அது என்ன அப்படின்னாக்கா, உத்தர அம்மாவனுடைய கர்ப்பத்துல நான் இருக்கும் போது அஸ்வத்தாமாவுடைய பிரம்மாஸ்திரமானது என்னை தகிக்கிறதுக்காக பொசுக்கிறதுக்காக வரும்போது என்னுடைய அம்மாவான உத்தர ஓடி வந்து கண்ணனுடைய கால்கள்ல விழுந்து பாகி பாகி மகாயோகின் தேவதேவ ஜெகத்பதே அப்படின்னு கண்ணனுடைய கால்கள்ல விழுந்து சரணாகதி பண்ணினா, அங்குஷ்ட மாத்திரம் அப்படின்னு தன்னை சின்ன கட்டவிரல் அளவுக்கு தன்னை சுருக்கிண்டு அம்மாவுடைய கர்ப்பத்துக்குள்ள போய் என்ன ரட்சித்து கொடுத்திருக்கான்னு அந்த பகவான கண்ணன். அதனால கிருஷ்ண கதைய கேட்கறதுக்கு எனக்கு ஸ்பெஷலா ஒரு அதிகாரம் இருக்கு. அது மட்டும் இல்ல, நான் வளர்ந்துட்டு இருக்கும் போது அதுக்குள்ள கிருஷ்ணர் வைகுண்டத்துக்கு எழுந்தருளியாச்சு. அதனால நான் வளரும் போது என்னன்னா, எங்க ஆத்துல இருக்கிற பெரியவாள்லாம் எப்போதும் என்ன வாக்கிங் அப்படி சின்னதா குழந்தையா இருக்கச்சு கூட்டின்னு போகும்போது சொல்லுவா, இதுதான்ப்பா உன்னுடைய தாத்தாவான அர்ஜுனனுக்கு தேரோட்டியா இருந்த கண்ணன் பயன்படுத்தின தேராக்கும், இதுதான் கண்ணன் பயன்படுத்தின சாட்டையாக்கும், இதுதான் கண்ணன் ஓட்டின குதிரைகளாக்கும் அப்படின்னு ஒன்னொன்னா காமிச்சு காமிச்சு வளர்த்திருக்காளே என்ன. அப்பேற்பட்ட அந்த கண்ணனுடைய அந்த கதைகளை கேட்கணும்னு நான் ஆசையா இருக்கேன். அது மட்டும் இல்ல, நிவிருத்த தர்ஷைருபகீயமானாத் பவௌஷதாத் ஸ்ரோத்ர மனோபிராமாத் கௌத்தம ஸ்லோக குணானுவாதாத் புமான் விரஜ்யேத வினா பசுக்னாத். பவ ஔஷதம், பவம் அப்படின்னாலே சம்சாரம். திரும்ப திரும்ப இந்த பிறவி எடுத்துட்டு இருக்கோமே, அந்த சம்சாரத்துக்கு ஔஷதம் மருந்தா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த கிருஷ்ண கதை தான். எப்பயுமே மருந்து அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது ஒண்ணு பாயசம் மாதிரி திதிப்பா இருக்காது இல்லையா. மருந்து அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே அது கசப்பா இருக்கும். ஆனா இந்த மருந்து, சம்சாரத்துக்கு மருந்தா இருக்கக்கூடிய இந்த கிருஷ்ண கதை எப்படி இருக்கு அப்படின்னா, மனோபிராமாத்து, மனசுக்கு இதத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. அப்பேற்பட்ட கிருஷ்ண கதைய கேட்டது போரும்னு யாருக்காவது தோணுமோ அப்படின்றார். அந்த இடத்துல பரீட்சித் மகாராஜா உடனே சுகருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ சுக உவாச்ச சம்யக் வியவசிதா புத்திஹி தவ ராஜரிஷி சத்தம வாசுதேவ கதாயாம் தே யஜ்ஜாதா நைஷ்டிகீரதிஹி. இந்த இடத்துல மித்த இடத்துல எல்லாம் அந்த பரீட்சித் மகாராஜாவை ஹே பரீட்சித்து, ஹே குரு நந்தனா, ஹே அர்ஜுனனுடைய பேரனே, ஹே அபிமன்யுடைய புத்திரனே இப்படின்னு பல விதமான பேர்கள்ல கூப்பிடக்கூடியவர் இந்த இடத்துல கிருஷ்ண கதையை விஸ்தாரமா சொல்லுங்கோ அப்படின்னு கேட்ட உடனே ராஜரிஷி அப்படின்னு உயர்த்திட்டாராம். ராஜரிஷி சத்தமா அப்படின்னு கூப்பிட்டுட்டு சொல்றார். வாசுதேவ கதா பிரஷ்னஹ புருஷாம் ஸ்திரீன் புனாதிஹி பக்தாரம் பிரிச்சகம் ஸ்ரோத்ருன் தத்பாத சலிலம் யதாம். எப்படி பகவானுடைய பாத தீர்த்தமா இருக்கக்கூடிய அந்த கங்கையானது அதுல போய் ஸ்நானம் பண்ணக்கூடியவா, புரோக்ஷணம் பண்ணிக்க கூடியவாளுக்கு கூட பரம புண்ணியத்தை கொடுக்கறதோ, அந்த மாதிரி இந்த கிருஷ்ண கதையானது 3 பேரை ரொம்ப சுத்தமாக்குறது. யார் யாரு அப்படின்னா, பக்தாரம் பிரிச்சகம் ஸ்ரோத்ருன்னு யார் இந்த கிருஷ்ண கதைய வாயால சொல்றாளோ அவளையும், யார் இந்த கிருஷ்ண கதைய காதால கேட்கிறாளோ அவளையும், யார் இந்த கிருஷ்ண கதைய சொல்லுங்கோன்னு ஏற்பாடு பண்ணி தராளோ அந்த 3 பேரையுமே ரொம்ப புனிதமாக்குறது இந்த கிருஷ்ண கதை அப்படின்னு சொல்றார். அந்த அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீமத் பாகவதம் கிருஷ்ண கதையை வருஷிச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்ரீமத் பாகவதத்துல ஒரு அழகான கட்டம் வருது. தசமஸ்கந்தம் 10வது ஸ்கந்தத்துல உத்தவர் அப்படிங்கிறவர் சாக்ஷாத் ப்ரஹஸ்பதி கிட்டேயே பாடம் படிச்சவர். துவாரகையில கண்ணனுக்கு மந்திரியா இருக்கக்கூடியவர். சின்ன குழந்தையிலேருந்தே இந்த உத்தவனுக்கு கண்ணனை தவிர வேற உலகமே தெரியாது. அப்படி ஒரு கிருஷ்ண பக்தியோட வளர்ந்தவர் இந்த உத்தவர். அவருக்கு பிரேம பக்தினா என்னன்னு புரிய வைக்கணும் அப்படின்னு ஒரு லீல பண்ணணும்னு ஆசைப்பட்டானாம் பகவான். ஏன் அப்படின்னாக்கா, துவாரகையில கண்ணன் இருக்கும் போது விரஜபூமியிலேருந்து, விருந்தாவனத்திலேருந்து அந்த விரஜவாசிகள்லாம் கண்ணனை தரிசனம் பண்றதுக்காக அடிக்கடி வருவா.
வந்துட்டு என்ன பண்ணுவா, அந்த விரஜவாசிகள்லாம் கண்ணன் முன்னாடி நின்னுண்டு கைய கூப்பிண்டு அப்படியே கண்கள்ல தார தாரையா கண்ணீர் வந்துட்டே இருக்கும். ஒரு வார்த்தை பேச மாட்டா. அப்படியே அந்த கண்ணனை பார்த்துட்டு கண்ணீர் விட்டுட்டே இருந்துட்டு கண்ணனை தரிசனம் பண்ணிட்டு கிளம்பி போயிடுவா. உத்தவன் பார்த்துட்டே இருக்கார். இது என்னது இது? அங்கேருந்து வரா இவாள்லாம். ஒரு வார்த்தை கூட கண்ணனோட பேச மாட்டேங்கிறா. ஒண்ணுமே கேட்டுக்க மாட்டேங்கிறா. அழுன்னு அழறா, அப்படியே கிளம்பி போறாளே. இவ கண்ணன் கிட்ட கேக்குறார், இவ அழறதெல்லாம் என்ன நிஜமா இல்ல ஏதாவது பிரிட்டெண்ட் பண்றாளா? எனக்கு புரியலையே அப்படின்னு உடனே கண்ணன் யோசிச்சாராம். அவர்களுடைய பிரேம பக்தியை இந்த உத்தவனுக்கு நம்ம புரிய வைக்கணும். ஆனா அத நான் சொன்னேன் அப்படின்னா இவனால புரிஞ்சுக்க முடியாது. அவனே உணரட்டும் அப்படின்னு ஒரு லீலை பண்றார் பகவான். அப்போ ஒரு நாளைக்கு கண்ணன் என்ன பண்றார், அம்மா யசோதா அம்மா எப்படி காலமே கண்ணன் எழுந்துக்கிறதுக்காக காத்துட்டு இருப்பாளாம். எப்ப எழுந்துப்பான் கண்ணன், எப்ப எழுந்துப்பான் கண்ணன் அப்படின்னு காத்துட்டே இருப்பாளாம். எழுந்த உடனே கை நிறைய வெண்ணெயை கொண்டு வந்து கொடுப்பாளாம் அந்த கண்ணனுக்கு. அதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு கோபி வேற ஆத்துல இருந்து ஓடி வருவா. அந்த அந்த கோபி என்ன தூக்கிட்டு போவா. அவ எனக்கு நன்னா எண்ணெயெல்லாம் தடவி விட்டு மசாஜ் பண்ணி நன்னா என்ன குளிப்பாட்டி விடுவா. குளிப்பாட்டி முடிக்கிறச்சேவே இன்னொரு கோபி ஓடி வந்து என்ன அவ தூக்கிட்டு போயிடுவா. அழகா பட்டு வஸ்திரங்கள்லாம் போட்டு அழகா கர்ணிக்கார புஷ்பங்களாலலாம் என்ன அலங்காரம் பண்ணி மறுபடியும் கொண்டு வந்து விடுவா. இப்படி என்ன கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்தா உத்தவா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது உத்தவனுக்கு தோணித்தாம், ஓஹோ ஒருவேளை அந்த கோபிகைகள் எல்லாம் போய் பார்த்துட்டு வர சொல்றார் போல இருக்கு கண்ணன் அப்படின்னு நினைச்சுட்டு கண்ணன் கிட்ட கேட்டாராம், நான் வேணா போய் அந்த கோபிகைகள் எல்லாம் பார்த்துட்டு அவர்களுக்கு ஹிதத்தை எடுத்து சொல்லிட்டு வரேன் அப்படின்னாலாம். கண்ணனும் சிரிச்சுண்டே ஆமா உத்தவா நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு உடனே அவரும் கிளம்பி அந்த பிரஜபூமிக்கு வரார் உத்தவர். இந்த உத்தவர் எப்படின்னா உடுத்து கலைந்த நின் பீத்தக வாடை அப்படின்னு கண்ணன் உடுத்தின்ற வஸ்திரங்களை தான் மறுநாளைக்கு நிர்மாலியமா எடுத்து தான் உடுத்தி பாராம். கண்ணன் கழட்டி போட்ட மாலைகளை தான் தான் போட்டு பாராம். இப்படி கண்ணனோடையே இருந்து இருந்து அவரும் பாக்குறதுக்கு கண்ணன் நாட்டமே இருப்பாளாம். சோ உத்தவர் உள்ள நுழைஞ்ச உடனே அந்த கோபிகைகள் எல்லாம் ஓடி வரா. ஓடி வந்து கண்ணனே வந்துட்டானாக்கும் அப்படின்னு நினைச்சுன்னு ஓடி வரா. வந்து பார்த்தாதான் அது உத்தவர்னு தெரியறது. ஆனா உத்தவரை கூட்டிட்டு போய் எல்லா லீலா ஸ்தலங்களையும் சுத்தி காமிக்கிறாளாம். இங்கதான் கண்ணன் காளிய நர்த்தனம் பண்ணினான், இங்கதான் கேசிய வதம் பண்ணினான், இங்கதான் பூத்தனைய வதம் பண்ணினான், இங்கதான் ராசலீலை பண்ணினான் இப்படின்னு எல்லா லீலாஸ்தலங்களையும் சுத்தி காட்டுறாளாம். அப்போ உத்தவன் நினைச்சாராம், இவர்கள்லாம் ஏதோ ஒரு மூட பக்தி பண்ற மாதிரி இருக்கே, இவர்களுக்கெல்லாம் சாஸ்திர ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு அந்த கோபிகைகளை பார்த்து சொன்னாராம் உத்தவர், நாளைக்கு நான் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் கத்துக் கொடுக்க போறேன். நீங்க எல்லாரும் காலங்கார்த்தால 3 மணிக்கு எழுந்து ஸ்நானம் பண்ணிட்டு யமுனையுடைய கரைக்கு வந்துடுங்கோ அப்படின்னாராம். இந்த கோபிகைகளுக்கு எல்லாமும் கண்ணன் கிட்டேயே அங்கிருந்தே வந்திருக்காரு அப்படின்னா அப்பேற்பட்ட ஒரு மரியாதை அவர்களுக்கு உத்தவன் கிட்ட. சரி வந்துடுறோம் உத்தவா அப்படின்னு சொல்லிட்டு உத்தவரே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபிகைகள் மறுநாளைக்கு எழுந்து ஸ்நானம் பண்ணிட்டு யமுனக்கரைக்கு ஓடி போறா. 3 மணிக்கெல்லாம் போனா உத்தவர் உட்காந்துருக்காரு. எல்லாரையும் வடக்கு பார்த்து உட்காருங்கோ அப்படின்னு உட்கார வச்சுட்டார். எல்லாரையும் உட்கார வச்சுட்டு அழகா கண்கள் எல்லாம் மூடிக்கோங்கோ, உங்களுடைய ஹிருதயத்துல அழகான ஒரு தாமரை மலர்ந்திருக்கு, அந்த மலர்ந்திருக்கக்கூடிய தாமரையை நீங்க தியானம் பண்ணுங்கோ. அந்த தாமரை மேல இப்போ கண்ணன் நின்னுட்டு இருக்கான். அவன் எப்படி நின்னுட்டு இருக்கான் அப்படின்னா மாத்தி வைத்த கால்களோடையும் 3 இடத்துல வளைவுகளோடையும் அழகா மயில் பீலியோடையும் தலையில உச்சியில அழகான ஒரு மயில் பீலியோடையும் அழகா காதுகள்ல மகர குண்டலங்களோடையும் இப்படி குழல் ஊதர கண்ணனை நீங்க மனசுல தியானம் பண்ணுங்கோ அப்படின்னு அவர் சொல்லிட்டே இருக்கிறச்சவே இந்த கோபிகைகள்லாம் கண்ணை திறந்துட்டா எழுந்து நின்னுட்டா. என்ன உத்தவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுத்து. நான் எப்பேற்பட்ட தியானத்தை உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், இப்படி எழுந்து நிக்கிறேளே அப்படின்னு உடனே அந்த கோபிகைகள் எல்லாம் சொன்னாலாம், உத்தவரே இந்த ரூபத்தை எங்க கண்கள்ல இருந்து எடுக்க முடியாம எங்களுடைய ஹிருதயத்திலேருந்து எடுக்க முடியாம தானே நாங்க தவிச்சுட்டு இருக்கோம். பால் காய்ச்சினா கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறான், குழந்தைகளுக்கு பால் ஊட்டணும்னு அந்த குழந்தைகளை மடியில எடுத்து வச்சுட்டா அங்கேயும் இதே கண்ணனுடைய ரூபம் தான் எங்களுடைய மனசுல வந்து நிக்கிறது. ஒரு காரியம் பண்ணும் போது இதே கண்ணனுடைய ரூபம் தானே எங்களுடைய மனசுல வந்து எங்களை பாடா படுத்தின்னு இருக்கு. இதை எப்படி எடுக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல இந்த ரூபத்தை. இப்போ நீங்க இதை சொல்லி கொடுக்கறதுக்காக எங்களை 3 மணிக்கு எழுந்து வர சொன்னேலா அப்படின்னு உடனே உத்தவர் பார்த்தாராம். நம்ம பண்ணக்கூடிய ஒரு 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 விஷயமும் இருக்கு இல்லையா, நம்ம பண்ணக்கூடிய விரதங்கள் ஆகட்டும், ஆச்சார அனுஷ்டானங்கள் ஆகட்டும், நம்ம ஜபிக்கக்கூடிய நாமங்கள் ஆகட்டும், எதுவா இருந்தாலும் நமக்கு வந்து பக்தியை உண்டு பண்ணணும். அதுக்கோசரம் தான் நம்ம இந்த சாதனைகள்லாம் பண்றோம். ஆனா இந்த கோபிகைகளுக்கு ஒண்ணுமே இல்லாம பால் காய்ச்சற இடத்துல கூட இந்த கண்ணனுடைய தியானமானது சித்திச்சுடுத்தே, இப்பேற்பட்ட பக்தி சித்திச்சுடுத்தே அப்படின்னுட்டு அவர்கள் நிக்கக்கூடிய அந்த விரஜ பூமி, அந்த மண் இருக்கு இல்லையா, அந்த அவருடைய காலடி மண்ணை எடுத்து தன்னுடைய நெத்தியில தரிச்சுண்டாராம் உத்தவர். தரிச்சுண்டு சொல்றார்,
வந்தே நந்த விரஜ ஸ்ரீனாம் பாதரேணும் அபீக்ஷ்ணஷः யாசாம் ஹரிகதோத்கீதம் புனாதி புவனத்ரயம் அப்படின்னு எனக்கு இந்த இப்பேற்பட்ட ஒரு கிருஷ்ண பக்தியை நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு கோபிகைகள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு திரும்பி மதுராக்கு திரும்பி வந்தாராம், துவாரகைக்கு திரும்பி வரார். இந்த வாட்டி வந்த உடனே கண்ணன் முன்னாடி போய் நிக்கிறார். அவர் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம், அவர் கண்கள்ல அப்படியே கண்ணீர் பெருகிறதாம். கண்ணன் கிட்ட பேச முடியல, நாக்கு தழுதழுக்கிறது. பார்த்தாராம் கண்ணன், இந்த பக்தி உனக்கு வரணும்னு தானே நான் உன்னை அனுப்பி வச்சேன் அப்படின்னு ஒரு விஷமமான ஒரு சிரிப்பு சிரிச்சாராம். இதுக்குதான் உத்தவா உன்னை நான் பிருந்தாவனத்துக்கு அனுப்பி வச்சேன் அப்படின்னு. அப்பேற்பட்டது அந்த கோபிகைகளுடைய பிரேமை அப்படிங்கிறது, அப்பேற்பட்ட ஒரு பிரேமை. அந்த பிரகஸ்பதி, சாட்சாத் பிரகஸ்பதியுடைய சிஷ்யரா இருக்கக்கூடிய உத்தவரையும் கலங்க வச்ச ஒரு பக்தி அப்படின்னா, ஆனா இந்த கோபிகைகளுடைய பக்திய அவ்வளவு சுலபத்துல யாராலையும் புரிஞ்சுட முடியாது அப்படின்னு இந்த கீர்த்தனத்துல அழகா சொல்றார் குருநாதர். உலகமறியாதது கோபி பிரேமை உத்தவனும் நன்று விக்கித்து நின்றனே. உலகமறியாதது கோபி பிரேமை ஆச்சார அனுஷ்டான தீர்த்த க்ஷேத்ர பூஜை ஜபம் தியானம் கடந்தது. உலகமறியாதது கோபி பிரேமை வாக்கினாலதை வர்ணிக்க முடியாது, அறிவினாலதை அளக்கவும் முடியாது. மனதிற்கோ அது புரியவே புரியாது. ராதையின் அருள் இருந்தால் சாதாரணமே அது. உலகமறியாதது கோபி பிரேமை உத்தவனும் நன்று விக்கித்து நின்றனே. உலகமறியாதது கோபி பிரேமை. அப்பேற்பட்ட அந்த பக்தி அப்படிங்கறத சொல்றோம் இல்லையா, அந்த பக்தி மகான்கள்லாம் 5 பாவங்கள் இருக்கு அந்த பக்தியில அப்படின்னு அழகா சொல்றா. அது என்னென்ன அப்படின்னாக்கா, வாத்சல்ய பாவத்துல பக்தி பண்றது. பெரியாழ்வார் பண்ணார் இல்லையா, கண்ணனையே குழந்தையா பாவிச்சுண்டு பண்ண அந்த வாத்சல்ய பக்தி அப்படிங்கிறது ஒரு பாவம். அதே மாதிரி ஆஞ்சநேயர்னு எடுத்துட்டோம்னா, அவருக்கு ராமச்சந்திர பிரபுவே தன்னுடைய ஒரு மாஸ்டர், அதுக்கு அவருடைய தாசன் நானு அப்படின்னு ஒரு தாசிய பக்தி பண்ணினார். அந்த தாசிய பாவம்னு ஒண்ணு. இப்ப அர்ஜுனன் கோபர்கள், கோப சிறுவர்கள், கோபிகைகள்னு எடுத்துட்டோம்னா சக்கிய பாவத்துல ஃப்ரெண்ட் அப்படின்னு நினைச்சுட்டு கண்ணன் கிட்ட பக்தி பண்ணினா அது சக்கிய பாவம். சுக மகரிஷின்னு எடுத்துட்டோம்னா ஆத்மா ராமனா தன்னுடைய மன இருதயத்துக்குள்ளேயே அந்த ஆத்மா ராமனா பார்த்தார் பகவான, அது சாந்த பாவம் அப்படின்னு சொல்றோம். இந்த கோபிகைகள்லாம் பண்ணின ஒரு பக்தி அப்படிங்கிறது ஸ்ருங்கார பாவம், மாதுரிய பாவம் அப்படின்னு சொல்றோம். ஆழ்வார்கள்லயும் சில பேர் இந்த மாதுரிய பாவத்துல பக்தி பண்ணிருக்கா. ஆண்டாள்ல இருந்து ஆழ்வார்கள் பக்தி பண்ணிருக்கா. அதே மாதிரி இந்த கோபிகைகளும் இந்த சிருங்கார பக்தி பண்ணினா. அப்படி இந்த முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த உலகத்துல புரிஞ்சுக்க முடியாம இருக்கக்கூடிய இந்த கோபிகைகளோடது பிரேம பக்தி தான். அப்படி அதே மாதிரி ஒரு மாதுரிய பாவத்துல பக்தி பண்ணவள் தான் நம்ம மீராமாயியும். அப்போ என்னன்னா, பாரத தேசத்துல முகலாயர்கள்னு சொல்றோம் இல்லையா, முகல்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த முகலாயர்களுடைய ஒரு ஆட்சி நடந்துட்டு இருந்த சமயம் அது. அவர்களுடைய அந்த ஆக்கிரமணம் நடந்து கொண்டிருந்த சமயம் நம்மளுடைய பாரத தேசத்துல. அப்போ நிறைய பகுதிகளை அவர்கள் கைப்பற்றியாச்சு. ஆனாலும் ராஜஸ்தான் பகுதியில இருக்கக்கூடிய அந்த ராஜ்புத்தர்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ராஜ்புட்ஸ் அவர்கள்லாம் ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துட்டு இருக்கா. தங்களுடைய அந்த ராஜதானியை பிடிக்க விடாம அந்த முகலாயர்களை எதிர்த்து சண்டை போட்டு இருக்கா. அந்த ராஜ்புத்தர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தேச பக்தி, தைரியம் அப்படிங்கிறது அப்பேற்பட்டதா இருக்கு. அவர்களுடைய தைரியமும் அந்த தேச பக்தியும். அப்போ உதய்பூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு ராஜா இருக்கார். அவர் தான் ராணா கும்பார் அப்படின்னு ஒரு ராஜா. அங்க அவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கார், இந்த ராஜ்புட் கிங் ஒருத்தர். அந்த உதய்பூருக்கு கீழே நிறைய சின்ன சின்ன ராஜதானிகள் எல்லாம் இருக்கு. அதுல ஒரு ராஜதானி, அந்த சின்ன ராஜதானி தான் சித்தோடு அப்படின்ற ஒரு ராஜதானி. அந்த சித்தோடுங்கிற ராஜதானிய பார்த்துட்டு இருக்கக்கூடியவர் தான் தூதாராவ் அப்படின்னு ஒருத்தர். இந்த தூதாராவுடைய பேத்தி தான் மீராமாயி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அந்த குட்டி மீரா இந்த தூதாராவுடைய ஒரு பேத்தியா இருக்கா. இந்த தூதாராவே பரம கிருஷ்ண பக்தர்.
எப்போதும் தன்னுடைய அரண்மனையில நிறைய சாதுக்களை கூட்டிட்டு வச்சுட்டு நிறைய சத்சங்கங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர். அந்த கிருஷ்ண பக்தியிலேயே தான் இந்த தூதாராவுடைய பெண்ணா இருக்கக்கூடியவளும் வளர்ந்துட்டு இருக்கா. சோ அவளுக்கும் ரொம்பவே கிருஷ்ண பக்தி மனசுல. அவளுக்கு ராதே கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை அவளுடைய குருவா இருக்கக்கூடிய ரைதாஸ் அப்படிங்கிறவர் உபதேசம் பண்ணிருக்கார். சோ அவள் தான் மீராவுடைய அம்மா, இந்த தூதாராவுடைய பெண். இந்த மீராவுடைய அம்மா என்ன பண்றா, அந்த ராதே கிருஷ்ணா மந்திரத்தை சதா சர்வ காலமும் ஜபம் பண்ணிட்டே இருக்கா. அவளுடைய ஹிருதயத்திலையும் அப்பேற்பட்ட ஒரு கிருஷ்ண பக்தி இருக்கு. அப்போ ஒரு நாளைக்கு தன்னுடைய குருதேவரா இருக்கக்கூடிய ரைதாசர் கிட்ட பிரார்த்தனை பண்றாளாம், எனக்கு இத்தனையோ விஷயங்களுக்காக, நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களுக்காக நித்தியம் நித்தியம் அழுதுண்டே இருக்கோம். ஆனா எனக்கு ஒரு பிறவி வேணும் குருநாதா. எப்படி இருக்கணும் அந்த பிறவி அப்படின்னா, கண்ணனுக்காகவே வாழணும், கண்ணனுக்காகவே அழணும். அப்பேற்பட்ட எனக்கு ஒரு பிறவி வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டாளாம். அப்போ ரைதாசர் சொல்றார், உனக்கு ஒரு பெண் பிறப்பா, அந்த பெண் நீ இப்ப எப்படி என்ன பிரார்த்தனை பண்ணிட்டியோ அந்த மாதிரி ஒரு கிருஷ்ண பக்தியோட இருப்பாமா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றார். அப்போ அவளுக்கு பிறக்கக்கூடிய பெண் குழந்தை தான் இந்த மீராமாயி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மீராமா. சோ அந்த மாதிரி உதய்பூர்ல அந்த ராணா கும்பாருடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி முகலாயர்கள்ல அந்த அக்பர் அப்படிங்கிறவருடைய ஆட்சி நியூ டெல்லி அப்படிங்கிற நம்ம டெல்லியில இருந்து நடந்துட்டு இருக்கு அந்த முகலாயர்களுடைய ஆட்சி. இதுதான் பாரத தேசத்துடைய ஒரு நிலைமை அன்றைய காலகட்டத்துல. அப்ப இந்த மீராவுடைய அம்மா, மீரா பிறந்த உடனேவே அந்த அம்மா காலம் ஆயிடுறா. தூதாராவ் தான் அந்த குழந்தையை எடுத்து வளர்த்துட்டு இருக்கார். கேட்கவே வேண்டாம், அவரே பரம கிருஷ்ண பக்தர். சோ அந்த குழந்தை வளரும் போதே, சின்ன குழந்தையா வளர்ந்துட்டு இருக்கும் போதே ஒரே கிருஷ்ண கீர்த்தனைகளையும் கிருஷ்ண கதைகளையுமே கேட்டு வளர்ந்திருக்கக்கூடிய குழந்தை. எப்போதும் அழகா அந்த சின்ன வயசுலயே பாட்டு பாடி நாம சங்கீர்த்தனம் பண்ணுமாம். கால்ல அழகா சலன்னு ஜொலிக்கக்கூடிய அந்த கொலுசுகளை மாட்டிட்டு கண்ணனுக்காக நிருத்தியம் பண்ணுமாம் அந்த குழந்தை. சதா சர்வ காலமும் அந்த கண்ணனையே நினைச்சுட்டு இருக்குமாம். மகான்கள்லாம் என்ன சொல்றா அப்படின்னா, கண்ணனுக்கும் ராதைக்கும் அஷ்ட சகிகள்னு 8 சகிகள் இருந்தாலாம். அந்த அஷ்ட சகிகள்ல சம்பகலதான்னு சொல்லக்கூடிய ஒரு சகிதான் இந்த மீரா அம்மாவா அவதாரம் பண்ணி வந்திருக்கா அப்படின்னு மகான்கள்லாம் சொல்றா. நம் குருநாதரும் ஒரு கீர்த்தனத்துல அது அழகா சொல்றார். குட்டி மீரா சுட்டித்தனம் எல்லாம் கண்ணன் விளையாடாச்சே தோழி. குட்டி மீரா சுட்டித்தனம் எல்லாம் கண்ணன் விளையாடாச்சே. பட்டி தொட்டி எல்லாம் அவள் பக்தி மனம் வீசியதன்றோ. பட்டி தொட்டி எல்லாம் அவள் பக்தி மனம் வீசியதன்றோ. பட்டி தொட்டி எல்லாம் அவள் பக்தி மனம் வீசியதன்றோ. பக்தி மனம் வீசியதன்றோ தோழி. குட்டி மீரா சுட்டித்தனம் எல்லாம் கண்ணன் விளையாடாச்சு. காலில் சலங்கை கையில் தாளம் ஸ்ருதியுடன் கூடி ஆடி பாடினலே தோழி. 8 தோழிகளில் சம்பகலதாவே. 8 தோழிகளில் சம்பகலதாவே. அன்னை மீராவாய் அவதரித்தனலே தோழி. குட்டி மீரா சுட்டித்தனம் எல்லாம் கண்ணன் விளையாடாச்சே. அப்போ அந்த இடத்துல அந்த குட்டி மீரா, அந்த மீரா வளர்ந்துட்டு இருக்கும்போது சாதுர்மாசியம் அப்படிங்கிறது வருது ஒரு வாட்டி. அந்த சாதுர்மாசியம் அப்படின்னாலே 4 மாசங்கள், மழை காலத்துல இருக்கக்கூடிய 4 மாசங்கள். அப்போ சாதுக்கள்லாம் ஒரே இடத்துல தங்கி பக்தி பண்ணுவா. அப்படி அந்த சாதுர்மாசியம் வரும்போது நிறைய சாதுக்கள்லாம் தூதாராவுடைய ஒரு அரண்மனைக்கு வரா. அப்ப தூதாராவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறார், நீங்கெல்லாம் இங்கேயே இருக்கணும், எங்களுக்கு சத்சங்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு. உடனே அந்த சாதுக்கள்லாம் அங்கேயே தங்கறதுக்கு முடிவு பண்றாளாம். அப்ப அந்த சாதுக்கள்லாம் ஒரு அழகான ஒரு கிரிதாரியை அழைச்சிட்டு வந்திருக்கா. இந்த கிரிதாரியே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, கிரிதாரி அப்படின்னா கிரினா மலை, அது தாரினா தரிச்சுட்டு இருக்கக்கூடியவன். அதாவது கண்ணன் அந்த கோவர்தன மலையை தூக்கினார் இல்லையா, அதுதான் அந்த கிரிதாரி அப்படின்னு சொல்றோம்.
அந்த கிரிதாரி எப்பேற்பட்டவர்னா தஸ்மாத் மச்சரணம் கோஷ்டம் மன்னாத்தம் மத் பரிகிரகம் அப்படின்னு, என்னை யாரு சரணடைஞ்சிட்டாலோ அந்த கோபர்களை நான் ஒரு நாளைக்கும் கைவிட மாட்டேன் அப்படின்னுட்டுதான் இந்திரன் 7 நாட்களுக்கு அந்த மழையை வருஷிக்கும் போது அந்த அழகான தன்னுடைய பிஞ்சு ஒரு சுண்டு விரலால அந்த கோவர்தனத்தையே தூக்கி அந்த கோபர்கள்ல இருந்து பசுமாடுகள்ல இருந்து எல்லாரையும் அந்த கிராமத்தையே காப்பாத்தி கொடுத்தான் இல்லையா. அந்த கிரிதாரி அப்பேற்பட்ட கருணாமூர்த்தி அந்த கிரிதாரி, அந்த கிரிதாரியுடைய ஒரு அழகான விக்கிரகத்தை எடுத்துட்டு வந்திருக்கா. மீரா இந்த கிரிதாரிய பார்த்த உடனேவே சொக்கி போயிட்டாளாம். அந்த கிரிதாரி பக்கத்திலேயே உட்காந்துருப்பா, அந்த கிரிதாரி கிட்டேயே பேசிட்டு இருப்பா. இப்படி முழு சர்வ காலமும் அந்த சாதுக்களோடையும் கிரிதாரியோடையுமே இருந்துட்டு இருக்கா அந்த 4 மாசங்களும். ராத்திரி தூங்க போவாளாம். ராத்திரி தூங்க போனாலும் தோழிகள் எல்லாம் பக்கத்துல இருப்பா இல்லையா. அப்ப அந்த தோழிகள் கிட்ட எல்லாம் கேட்பாளாம், கார்த்தால ஆயிடுத்தா விடிஞ்சுடுத்தான்னு கேட்டுட்டே இருப்பாளாம். தூங்குறதுக்கு கூட பிடிக்காதாம் மீராக்கு. ஏண்டி இப்படி கேட்கற அப்படின்னாக்கா, எனக்கு அந்த கிரிதாரிய பிரிஞ்சு இருக்க முடியல, கார்த்தால ஆன உடனே ஓடி போய் அந்த கிரிதாரியை ஆலிங்கனம் பண்ணிக்கணும், அதனால கார்த்தால ஆயிடுத்தான்னு பார்த்துட்டே இருப்பாளாம். அப்படி புலம்பின்ண்டே இருப்பாளாம் கிரிதாரிய ஒரு நிமிஷம் கூட பிரியாம. அப்ப அந்த சாதுர்மாசியம் அப்படிங்கிறது பூர்த்தி ஆக போறது. அந்த சாதுக்கள்லாம் வந்து அரண்மனையை விட்டு கிளம்புறதுக்கு தயாராகிறா. ஆனா அன்னைக்கு தூதாராவ் கிட்ட சொல்லிட்டு கிளம்பணும் இல்லையா. தூதாராவும் வந்துட்டார் அந்த இடத்துல. ஆனா அந்த சாதுக்கள்லாம் இப்படி கைய பிசைஞ்சுட்டே நிக்கிறா. என்ன நடக்கிறதுன்னு புரியல தூதாராவுக்கு. என்னதான் நடக்கிறது சொல்லுங்கோ என்கிட்ட, தயங்க வேண்டாம் அப்படின்னு அந்த சாதுக்கள்லாம் சொல்றாளாம். எங்களுடைய கிரிதாரிய காணோம், கார்த்தாலேருந்து தேடிட்டு இருக்கோம், எங்க கிரிதாரிய காணோம், கிரிதாரிய விட்டுட்டு போக மனசு இல்ல அப்படின்னு உடனே தூதாராவுக்கு ரொம்ப மனசு ரொம்ப உடைஞ்சு போயிடுது. நம்மளுடைய அரண்மனைக்கு இந்த சாதுக்களுக்கெல்லாம் இப்பேற்பட்ட ஒரு துர்தசை ஏற்பட்டு விடுதே அப்படின்னு எல்லா இடத்துலயும் போய் தேடுற அந்த கிரிதாரி எங்கன்னு கடைசியா மீரா அம்மாவுடைய அந்த ஒரு அரண்மனைக்கு வரார். அங்க என்னன்னா இந்த குட்டி மீரா என்ன பண்ணிட்டு இருக்காளாம், அந்த நிகுஞ்சத்துல ஒரு அழகான நிறைய ஒரு பெரிய நந்தவனம் இருக்கு அவளுடைய அரண்மனையில. அந்த அரண்மனைக்கு நடுவுல ஒரு ஜூலா, ஒரு அழகான ஒரு ஊஞ்சல் போட்டிருக்கா. அந்த குட்டியூண்டு ஊஞ்சல்ல அந்த கிரிதாரிய உட்கார வச்சு அழகா பாட்டு பாடிட்டு இருக்காளாம் அந்த இடத்துல. झूलत राधा संग गिरिधर, झूलत राधा संग, अबीर गुलाल की धूम मचाई, बर पिचकारी रंग गिरिधर, झूलत राधा संग गिरिधर, झूलत राधा संग, लाल मई वृंदावन यमुना, केसर धूपत रंग गिरिधर, झूलत राधा संग गिरिधर, झूलत राधा संग, नाचत ताल आधार सुरभर, धिमी धिमी बाजे मृदंग गिरिधर, झूलत राधा संग गिरिधर, झूलत राधा संग, मीरा के प्रभु गिरिधर नागर, मीरा के प्रभु गिरिधर नागर, चरण कमल कूड़ंग गिरिधर, चरण कमल कूड़ंग गिरिधर, झूलत राधा संग गिरिधर, झूलत राधा संग. நிறைய கலர் பொடிகள்லாம் வச்சுட்டு இருக்காளாம். அந்த கலர் பொடிகள் எல்லாம் எல்லா இடத்துலயும் தூவி அந்த குழந்தைகள் தன்னுடைய தோழிகளோட ஆடிண்டும் பாடிண்டும் கோலாட்டம் போட்டுண்டும் அந்த ஊஞ்சலை சுத்தி சுத்தி ஆடிட்டு இருக்காளாம் மீரா அம்மா. தூதாராவுக்கு பார்த்த உடனே ரொம்ப கோவம் வந்துடுத்து. யார்கிட்டயும் சொல்லாம இந்த குழந்தை இந்த கிரிதாரிய தூக்கிட்டு வந்துடுதே அப்படின்னு சொல்லிட்டு மீராவை கூப்பிட்டு உடனே இந்த கிரிதாரி அந்த சாதுக்கள் கிட்ட திருப்பி கொடு அப்படின்னு மீரா சொன்னாலாம், தாத்தா இந்த கிரிதாரி என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்றான் தாத்தா, இந்த கிரிதாரி என்னோடயே இருக்கணும்னு சொல்றான் தாத்தா, நான் எப்படி கொடுப்பேன், நான் கொடுக்க மாட்டேன் தாத்தா அப்படின்னு உடனே தூதாராவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுத்து. மீராவுடைய கையிலேந்து பிடுங்கினர் அந்த கிரிதாரிய பிடுங்கி அந்த சாதுக்கள் கிட்ட கொடுத்த உடனே அந்த க்ஷணம் என்ன ஆறுது, அப்படியே மூர்ச்சையாகி கீழே விழுந்துட்டாளாம் அந்த குழந்தை குட்டி மீரா. அப்போ அந்த சாதுக்கள்லாம் பார்த்தா இப்பேற்பட்ட பக்தி சித்திக்காதான் தான் இவ்வளவு கண்கள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா இந்திரியங்களையும் அடக்கி மனச அடக்கி தியானம் பண்ணி ஜபம் பண்ணி இப்படி பாடா பட்டு இருக்கோம். ஆனா இந்த சின்ன குழந்தைக்கு இப்பேற்பட்ட பக்தி இவ்வளவு எளிமையா சித்திச்சுடுத்தே அப்படின்னுட்டு பார்த்தார்களாம் அவர்கள். இந்த பக்தி வரத்துக்காக தான் நாங்க இந்த பாடு பட்டு இருக்கோம். அந்த கிரிதாரியானவன் அந்த குழந்தையோடயே இருக்கட்டும், தூதாராம் நீங்க அவகிட்டயே திருப்பி கொடுத்துடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரிதாரிய அவர்கிட்டயே திருப்பி கொடுத்துட்டாராம். கொடுத்துட்டு அந்த சாதுக்கள்
சாதுக்கள்லாம் கிளம்பிட்டா. உடனே இந்த மீரா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். மீரா மாயிக்கு தன்னுடைய கிரிதாரியை அழைச்சுண்டாள். தன்னுடைய அரண்மனைக்கு ஓடினாளாம். தினமும் பாலாலையும் நெய்யாலையும் நிறைய அபிஷேகம் பண்ணுவாளாம். அழகான வஸ்திரம், அழகழகான வஸ்திரம் கட்டி விடுவாளாம். அழகா வெண்ணெய நைவேத்தியம் பண்ணுவாளாம். கையில ஒரு தம்பூராவை வச்சுண்டு அழகா பட்டு வஸ்திரம், தானும் அழகா வஸ்திரத்தை உடுத்திண்டு அழகா நித்தியோத்சவம் பண்ணுவாளாம். எப்போதும் நித்தியோத்சவம் தான் அந்த மீராமாயியுடைய அரண்மனையிலேயே. மதுரா நாயகா பிரபு மதுரா நாயகா மதுரா நாயகா பிரபு மதுரா நாயகா மதுரா நாயக மங்களதாயக கிருஷ்ணா பாஹிமா கருணா சாகரா பிரபு கருணா சாகரா கருணா சாகரா பிரபு கருணா சாகரா கருணா சாகர காமித பலதா கிருஷ்ணா பாஹிமா ராசலோல பிரியா பிரபு ரசிக மகோத்சவ ராதா லோலா ரம்ய சுடேலா கிருஷ்ணா பாஹிமா மதுரா நாயகா பிரபு மதுரா நாயகா மதுரா நாயக மங்களதாயக கிருஷ்ணா பாஹிமா. இப்படி நித்தியோத்சவங்கள் பண்ணி அந்த கிரிதாரிய கொண்டாடின்னு இருக்காளாம் நித்தியமே அந்த மீராமா. அப்போ இந்த சாதுர்மாசியம் நடந்தது இல்லையா, அந்த சாதுக்கள்லாம் வந்து சத்சங்கங்கள்லாம் நடக்கும் போது நிறைய பேர் வந்து அந்த சத்சங்கத்துல கலந்துட்டு இருக்கா. அப்போ அதுல ஒருத்தரா வந்தவர் தான் ரகுநாத பட்டர் அப்படின்னு ஒருத்தரும் வந்து கலந்துக்கிறார் அந்த சத்சங்கத்துல. இந்த ரகுநாத பட்டர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உதய்பூர்ல ராஜா ராணா கும்பார் அப்படின்னு இருந்தார் இல்லையா, அந்த பெரிய ராஜா ராணா கும்பார் அவருடைய குருவாகவும் அவருடைய மந்திரியாகவும் இருக்கக்கூடியவர் தான் இந்த ரகுநாத பட்டர். அப்போ அவர் போறார், திரும்பி போயிட்டு இந்த ராணா கிட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்றார். அந்த தூதாராவுடைய அரண்மனையில நடந்த சத்சங்கம், மீராவுடைய பக்தி, மீராவுடைய கீர்த்தனங்கள் எல்லாத்தையுமே எடுத்து சொல்றா. அப்போ ராணாக்கு வந்து உடனே ஆசை ஆயிடுறது, எப்படி இந்த இந்த இவனையே கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த மீராவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ராணாக்கு மனசுல தோண்டிடுறது. ரகுநாத பட்டரே திரும்பி வர்றார் தூதாராவு கிட்ட, இந்த மாதிரி ராணா விருப்பப்படுறார் மீராவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. தூதாராவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தனக்கும் வயசாயிண்டே போறது இல்லையா, இந்த குழந்தைய எப்படியாவது ஒரு நல்ல நல்ல இடத்துல கொடுத்துடணும் அப்படின்னு ஆசை. ராணாவே அனுப்பியிருக்காரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். அந்த தாத்தாவும் எப்படியாவது இதை மீரா கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு பாக்குறார். ஆனா மீராவுடைய பக்தி என்ன, மீரா எந்த பாவத்துல இருக்கா அப்படிங்கிறது தாத்தாவுக்கு நல்லா புரியுது. ஆனாலும் தன்னுடைய கடமையை பண்ணணும் இல்லையா, அதனால மீரா கிட்ட சொல்லணும்னு வராராம். ஆனா ஒரு தடவை வரும்போதும் மீரா அந்த கிரிதாரிய கையில வச்சுட்டு இப்படி ஆலிங்கனம் பண்ணிட்டே நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கா. ஒரு சமயம் வரும்போது பார்த்தா அந்த அந்த கிரிதாரிய ஒரு 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 ஊஞ்சல்ல வச்சுட்டு அவனை சுத்தி நிருத்தியம் பண்ணிட்டு இருக்கா. ஒரு சமயம் வரும்போது பார்த்தா பாகவதம் பிடிச்சுட்டு இருக்கா. அப்படி அவன கண்ணனோடையே ஒன்றி போயிருக்காளா. அவருக்கு சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஆனாலும் ஒரு நாளைக்கு அவளை உட்காத்தி வச்சு சொல்றார், கண்ணா எனக்கும் வந்து வயசாயிண்டே போறது, நம்மளுடைய சாஸ்திரப்படி பெண்கள் தனியா இருக்கக்கூடாது, உன்னை ஒருத்தனுடைய கையில நான் பிடிச்சு கொடுத்துட்டேன்னா நானும் நிம்மதியா கண்மூட முடியும் அம்மா அப்படின்னு. உடனே மீராவுக்கு ஒண்ணுமே புரியல. தாத்தா அதே சாஸ்திரம் தானே சொல்றது, கல்யாணம் ஆன ஒரு பெண்ணுக்கு நீங்க மறுபடியும் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? நான் ஏற்கனவே இந்த கிரிதாரிய கல்யாணம் பண்ணிட்டுட்டேனே, இவன் தான் என்னுடைய பர்த்தா, நீங்க மறுபடியும் என்ன கல்யாணம்னு ஒரு பேச்சு எடுக்கிறீங்களே, என்னால கேட்க முடியலையே அப்படின்னு. உடனே தூதாராவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுறது. நீ கல்யாணம் பண்ணிக்கிற, ராணாவோட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான தேதி எல்லாம் நிச்சயம் பண்ணியாச்சு, நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. உடனே மீரா ஓடி வரா, தன்னுடைய கிரிதாரி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு ஓடி வந்து அந்த கிரிதாருடைய திருவடிகள்ல விழுந்து கதறாளாம். அந்த இடத்துல எங்கு காண்பேனோ, எப்ப பார்க்க போறேன் கண்ணா உன்னை, நான் எங்க பார்க்க போறேன், நான் உன்னை எப்ப பார்க்க போறேன் கண்ணா. இந்த லோகத்திலேயே ஒண்ணுமே எல்லாருமே வந்து ஒரு பிரயோஜனத்துக்காக பண்றா. ஒரு குரு கிட்ட ஒரு சிஷ்யன் வந்தா நிறைய வித்தியைகளை கத்துக்கணும் அப்படிங்கறதுக்காக வரான். வித்தியைகள் எல்லாம் கத்துண்ட உடனே அந்த குருவை கூட மறந்துட்டு கிளம்பி போயிடுறான். அதே மாதிரி ஒரு மரத்துல நிறைய ருச்சியான பழங்கள்லாம் இருக்கு. அந்த ருச்சியான பழங்கள் எல்லாம் சாப்பிடறதுக்கு பறவைகள் எல்லாம் வருது.
ஆனா ஒரு நாளைக்கு அந்த பழங்கள்லாம் தீர்ந்து போன உடனே அந்த பறவைகள்லாம் பறந்து போயிடுறது, அந்த மரத்து பக்கமே திரும்பி வரமாட்டேங்கிறது. ஆனா இங்க வந்திருக்கக்கூடிய சாதுக்கள்லாம் சொன்னாலே, உன்கிட்ட பக்தி பண்ணிட்டா நீ ஒரு வாட்டியும் ஒரு தடவையும் கைவிட மாட்ட. கிருஷ்ணன் கிட்ட உன்னுடைய பக்திய வைமா, கிருஷ்ணன் எப்போதும் கைவிட மாட்டான் அப்படின்னு சொன்னானே. ஆனா நீ இப்ப என்ன கைவிட்டுட்டியே, என்ன இப்ப ராணாவுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்கணும்னு தாத்தா சொல்றாளே, நான் எப்ப பார்க்க போறேன் கண்ணா? நீ எப்ப வருவ? நீ எனக்கு எப்ப தரிசனம் குடுப்ப? அப்படின்னு கதறாளாம். कृष्ण करो यजमान प्रभु तुम, कृष्ण करो यजमान, जाकी कीरत वेद बखानत, झाकी कीरत वेद बखानत, सांकीर्तित पुराण प्रभु तुम, कृष्ण करो यजमान प्रभु तुम, कृष्ण करो यजमान। मोर मुकुट पीतांबर शोभत, कुंडल जलकत गान प्रभु तुम, कृष्ण करो यजमान प्रभु तुम, कृष्ण करो यजमान। मीरा के प्रभु गिरिधर नागर, मीरा के प्रभु गिरिधर नागर, दे दर्शन को दान प्रभु तुम, दे दर्शन को दान प्रभु तुम, कृष्ण करो यजमान प्रभु तुम, कृष्ण करो यजमान। அப்போ அந்த வீரா சொல்றா, கண்ணா நான் கண்ண மூடின்றனாலே என்னுடைய ஹிருதயம் முழுக்க உன்னுடைய ரூபம் தான் இருக்கு. மோரு மகுட்டு உன்னுடைய அந்த அந்த ஒரு மகுடமாகட்டும், அந்த மகுடத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த மயில் பீலி ஆகட்டும், அந்த காதுகள்ல தொங்கக்கூடிய அழகான மகர குண்டலங்கள் ஆகட்டும், இந்த ரூபமே தான் என்னுடைய ஹிருதயத்துல நிறைஞ்சு போயிருக்கு. அதனால உன்னுடைய தரிசனத்தை தானமா கேக்குறேன். ஒரே ஒரு தடவை உன்னுடைய தரிசனத்தை நீ கொடுக்க மாட்டியா? கண்ணா நான் உனக்காக இவ்வளவு அழறேனே, நீ எனக்கு முன்னாடி வந்து நிக்க மாட்டியா? அப்படின்னு உடனே இந்த இடத்துல பகவான் பிரத்யக்ஷ மாறார். அந்த இடத்துல மீராவுக்காக வந்துட்டு, மீரா நீ கவலைப்படாத, சம்பகலதான்னு சொல்லக்கூடிய அஷ்ட சகிகள்ல ஒருத்தி தான் நீனு. இப்போ இந்த மீரான்ற அவதாரம் பண்ணி வந்திருக்க. உன் மூலியமா இந்த லோகத்துக்கு பிரேம பக்தினா என்ன, அந்த பிரேம பக்திய பண்ணக்கூடிய பக்தர்கள் எப்படி இருப்பா, அதெல்லாம் நான் இந்த லோகத்துக்கு காமிக்கணும். அப்போ அந்த லீலைகள் எல்லாம் பண்றத உன் மூலியமா உன்னை வியாஜமா வச்சுட்டு அந்த லீலைகளை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதனால கவலைப்படாத. எப்படி உன்னை இந்த 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 வாழ்க்கையானது எப்படி கூட்டிட்டு போறதோ அதுபடி நீ போ. தக்க சமயம் வரும்போது உன்னை நான் என்னுடைய சரணத்துல சேர்த்துப்பேன், நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாராம். சோ பொறுமையா இரு அப்படின்னு சொல்றார். அப்போ மீராவும் சரி ராணாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாளாம். அப்போ கல்யாணத்துக்கான நாளும் வருது. அப்போ பாணி கிரகணம்னு அந்த மாப்பிள்ளை வந்து கைய பிடிப்பாரு இல்லையா? அப்போ மீராக்கு ராணா தன்னை தொடர்றது கூட அவளால ஏத்துக்க முடியல. அப்போ அந்த கண்ணன் அந்த ராணாவை தொட விடல, அந்த கையே பிடிக்கலையாமவோ. அப்போ அந்த அந்த ராணாவுக்கு ஒரு தங்க தம்பி இருக்கா, ஊதான்னு ஒரு தங்க, ஜெய்மல்னு ஒரு தம்பி. அவளுக்கெல்லாம் கோவம் வந்துடுறது, இந்த பொண்ணு இப்படி பண்றதே அப்படின்னுட்டு. ஆனாலும் ராணாவுக்கு மீரா மனசுல இருக்கக்கூடிய அந்த பக்தி நன்னா புரியறது. எல்லாரும் சித்த பொறுமையா இருங்கோ, அது சின்ன குழந்தை, சின்ன பொண்ணுதானே, அவளே தானா தெரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அடக்கி வச்சிருக்கானாம் ராணா. அப்போ அந்த கல்யாணமாயி மீரா கிளம்பி ராணாவுடைய அந்த அரண்மனைக்கு போறா. அவளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ராணாவ வேற ஒரு ராஜாவா அவளால பார்க்க முடியல. நம்மளுடைய கிரிதாரியுடைய இடத்துக்கு தான் நம்ம போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம யசோதா அம்மா நந்தபாபாவுடைய ஒரு கிரகத்துக்கு போறோம், அவாதான் என்னுடைய மாமனார் மாமியார் அப்படிங்கிற ஒரு பாவத்தோடையே கிளம்பி அந்த ராணாவுடைய அரண்மனைக்கு போறாளாம். அப்போ ராணாவும்
அந்த மீராக்கு அவளுடைய பக்தி புரிஞ்சு அவள் கிரிதாரிக்கு ஒரு பக்தி பண்றதுக்காக அழகா அவளுக்குன்னு ஒரு தனியான ஒரு அரண்மனை, அவளுக்காக அந்த கிரிதாரிய ஒரு பிரதிஷ்டை பண்றதுக்கான ஒரு அழகான ஒரு அறைய ஒதுக்கி கொடுத்திருக்கான். அங்க மீராவும் ரொம்ப சந்தோஷமா அந்த இடத்துல இருந்துட்டு கிரிதாரிக்கான பஜனைகள், நிருத்தியம் எல்லாம் மறுபடியும் அந்த கிரிதாரிக்கு பக்தி பண்ணிட்டு இருக்காளாம். அப்போ அவர் சொல்றா, நான் எப்படி இருக்கேன் அப்படின்னாக்கா, இந்த இந்த அறைய விட்டு எனக்கு வெளியில போகணுங்கிற அவசியமே கிடையாது. நான் இந்த அறையிலேயே உட்கார்ந்துட்டு ஹரியான உன்னுடைய நாமத்தை நான் சதா காவத்து, நான் எப்போதும் உன்னுடைய அந்த ஹரிகுணத்தையே நான் பாடிட்டு இருப்பேன் அப்படின்றாளாம் அழகா. अपने मंदिर में बैठ कर गीता भागवत पाचूंगी मैं, हरि गुण गावत नाचूंगी मैं, प्रभु गुण गावत नाचूंगी मैं, प्रभु गुण गावत नाचूंगी। ज्ञान ध्यान की घटती बांध कर हरिजन संग में लागूंगी मैं, हरि गुण गावत नाचूंगी मैं, प्रभु गुण गावत वाचूंगी मैं, प्रभु गुण गावत नाचूंगी। मीरा के प्रभु गिरिधर नागर, मीरा के प्रभु गिरिधर नागर, सदा प्रेम रस चाकूंगी मैं, हरि गुण गावत नाचूंगी मैं, प्रभु गुण गावत नाचूंगी मैं, प्रभु गुण गावत नाचूंगी। எப்போதும் அந்த ஹரியுடைய குணங்களையே பாடிட்டு இருப்பேன் அப்படிங்கிறாளாம் இந்த கீர்த்தனத்துல அழகா மீரா. குருநாதர் அழகா சொல்லுவார், நம்ம எப்போ ஒரு சத்சங்கத்துக்கு போறோம் அப்படின்னாக்கா நமக்கு இருக்கக்கூடிய பக்தி ஒரு 0.00001% ஜாஸ்தி ஆகணும். அந்த சங்கத்துக்கு போனா நம்மளுடைய பக்தி வளரணுமே தவிர பக்தி குறையக்கூடாது. அப்படி இருக்கணுமாம் அந்த சத்சங்கம் அப்படிங்கிறது. அந்த சத்சங்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அங்க பகவானுடைய கதைகளை தவிர வேற எந்த பேச்சுமே இருக்கக்கூடாது. ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தத்துல ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் வருது. என்ன விரஜந்த்யகபிதோ ரச்சனானுவாதாத் ஸ்ருண்வந்தி ஏன்ய விஷயாஹ குகதாமதிக்னீஹி யாஸ்து ஸ்ருதா ஹதபகை நிருபிராத்த சாராஹ தாம்ஸ்தான் க்ஷிபந்த்ய சரணேஷு தமஸ்ஸு ஹந்த. குகதா என்ன? கூக்கதா சூக்கதா அப்படின்னா நல்ல கதைகள்னு அர்த்தம். கூக்கதா அப்படின்னா கெட்ட கதைகளாம். எது கெட்ட கதைகள் அப்படின்னா, கண்ணனை பத்தி பேசாத பேசாத வார்த்தைகள் எல்லாமே கூக்கத்தா தான். சோ அந்த மாதிரி கூக்கத்தா நடக்கிற இடத்துக்கு நம்ம போகவே கூடாது. அப்படி ஒரு சங்கத்துக்கு நம்ம போறதை விட நம்ம பேசாம நம்மளுடைய கிரகத்துல अपने मंदिर में बैठ बैठ कर गीता भागवत वाचूंगी मैं, हरि गुण गावत नाचूंगी मैं, प्रभु गुण गावत नाचूंगी। अपने मंदिर அதுக்கு அந்த மாதிரி ஒரு சங்கத்துக்கு நம்ம போறதை விட எங்க பகவானுடைய கதைகள் இல்லையோ அங்க அங்க அந்த அந்த சங்கத்துக்கு நம்ம போனோம்னா நிச்சயமா நம்மளால வைகுண்டம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்க போறது இல்ல, ஹரிச்சரணம் நமக்கு கிடைக்க போறது இல்ல. அந்த கதைகளை கேட்டா நரகத்துலதான் நான் விழுவோம் அப்படின்னு இந்த ஸ்லோகம் நமக்கு எடுத்து சொல்றது. அதன்படி இங்க மீராவும் அதே சொல்றாளாம். அந்த மாதிரி ஒரு எங்கேயாவது வெளியில போய் நம்ம வேற எதையாவது விஷயங்களை காதால கேட்டோ இல்ல கண்ணால பாக்குறதை விட அப்பனே மந்திரமே பேட்டுக்கிற நான் என்னுடைய ஒரு கிரகத்துல இந்த கிரிதாடியோட உட்கார்ந்து நான் கீதா பாகவத்து வாச்சூங்கி, நான் என்னுடைய கீதையும் பாகவதத்தையும் படிச்சுட்டு இருப்பேன். ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், நமக்கு பாகவதத்தை தவிர வேற என்ன ஒரு சத்சங்கம் வேணும்? நமக்கு சத்சங்கம் இல்லையா? அன்னைக்கு சத்சங்கம் இருந்தா போய் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு வரணும். சத்சங்கம் இல்லையா, நம்ம பாகவத்தை திறந்து வச்சுட்டோம் அப்படின்னாக்கா 4வது ஸ்கந்தம் எங்க பார்த்தாலும் சூத்த உவாச்சன்னு சுக உவாச்ச அப்படின்னு ஒருத்தர் பேசுறா இல்லையா? துருவ உவாச்ச 4வது ஸ்கந்தம் எடுத்தோம்னா துருவனோட நம்ம ஒரு சம்பாஷணம் பண்ண முடியும். 7வது ஸ்கந்தம்னு எடுத்துட்டா பிரகலாத உவாச்சன்னு பிரகலாதனோட ஒரு கான்வர்சேஷன் நமக்கு கிடைக்கிறது. 8வது ஸ்கந்தம்னு எடுத்துட்டா கஜேந்திர உவாச்சன்னு கஜேந்திரன் அப்பேற்பட்ட
அப்பேற்பட்ட பக்தனான கஜேந்திரனுடைய ஒரு சம்பாஷணையை நம்மளால கேட்க முடியறது. அது போரும் எனக்கு, அந்த சத்சங்கமே போரும் எனக்கு, வேற எந்த சத்சங்கம், வேற எங்கேயும் போய் எந்த சங்கத்திலையும் மாட்டிக்க வேண்டாம் அப்படிங்கிறாளாம் இந்த இடத்துல. அப்படி உட்கார்ந்து கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கா சதா சர்வ காலமும். ஊதா அந்த அந்த ராணாவுடைய ஒரு தங்க ஊதான்னு இருக்கான்னு பார்த்தோம் இல்லையா? அவளுக்கு இந்த மீரா வந்து அந்த ரூம்லயே இருந்துட்டு எப்போதும் அந்த கிரிதாரியோட பாடிண்டு ஆடிண்டு இருக்கிறது சுத்தமா பிடிக்கல அவருக்கு. அப்போ ராணா கிட்டயும் சொல்லிட்டே இருக்கா, உன் மனைவிக்கு நீ எடுத்து சொல்லு, ராணியா எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. ராணாவும் என்ன பண்ற, எப்போதும் அந்த மீராவுடைய அரண்மனைக்கு வந்து எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வரார். ஆனா ஒரு நாளைக்கு வரும்போது என்ன ஆறுது, அந்த இடத்துல பாகவதம் படிச்சுட்டு இருக்கா. அப்போ அழகா அந்த வேணு கீதம் அப்படிங்கிற கட்டம் அந்த இடத்துல பகவான் வந்து பர்ஹா பீடம் நடவர வபுகு கர்ணயோ கர்ணிகாரம் அப்படின்னு பர்ஹா பீடம் அப்படி தலையில மயில் பீலிய சொருகிண்டு அழகா ஒரு 3 வளைவுகளோட மாத்தி வச்ச கால்களோட கையில புல்லாங்குழலோட அழகா வேணுகானம் பண்ணக்கூடிய அந்த கட்டத்தை படிச்சுட்டு இருக்காளாம். அப்போ அந்த கண்ணனுடைய அந்த வேணுகானம் அப்படிங்கிறத பாடாத மகா கவிகளே இல்ல. ஊத்துக்காடு வெங்கடகவி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அத்தனை குழலூதி மனசெல்லாம் அப்படின்ற கீர்த்தனையில அழகா அந்த கண்ணனுடைய குழலோசையை பத்தி எடுத்து சொல்றார். இன்னும் எத்தனையோ கவிகள் அந்த கண்ணனுடைய அந்த வேணுகீதம் அப்படிங்கறத எடுத்து சொல்றா இல்லையா? நம்ம ஸ்ரீ அண்ணாவும் ஒரு கீர்த்தனத்துல அழகா பாடுறார் அந்த வேணுகீதம் எப்படிப்பட்டது அப்படின்னு. காயதி ராதா வனமாலி யமுனா தீரே காயதி ராதா வனமாலி முரளி சுஷிர न्यस्ताङ्गुली मयूर पिञ्चालङ्कृतमौलिः गायति राधा वनमाली राधे 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 इति सदा राधे 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 इति सदा राधे 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 इति सदा राधे 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 इति सदा राधे 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 इति सदा रसिको मधुरं मधुरं हि मुदा गायति राधा वनमाली यमुना तीरे गायति राधा वनमाली प्रेम सुख प्रद मंत्रं श्रुत्वा प्रमदास्तत्र सर्वा विमुग्धाः गायति राधा वनमाली यमुना तीरे गायति राधा वनमाली வேணுகீதம் பண்றானாம் பகவான் அந்த யமுனா தீரத்துல நின்னுண்டு. அந்த புல்லாங்குழல்ல இருந்து என்ன வருது, என்ன சத்தம் வருது அப்படின்னா, ராதே 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 இதி சதா ராதே 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 இதி சதா ராதே 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 இதி சதா ராதே 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 இதி சதா ராதே 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 ராதேன்னு வாசிக்கிறானாம் கண்ணன். அப்படி அது கேட்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, பிரேம சுக பிரத மந்திரம் ஸ்ருத்வா, அந்த பிரேம ரசத்தோட இருக்கக்கூடிய மந்திரமா இருக்காம் அந்த கண்ணனுடைய புல்லாங்குழல இருந்து வரக்கூடிய அந்த ராதே 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 அப்படிங்கிற அந்த வார்த்தைகள், அந்த ராதே அப்படிங்கிற நாமமே அப்படி பிரேம சுகப்பிரத மந்திரமா இருக்கு அப்படின்றத இந்த இடத்துல அந்த வேணு கீதத்தை பத்தி வர்ணிக்கிறதும், அந்த இனிமையான மீராவுடைய குரல்ல அந்த கீதத்தையும் அந்த வேணு கீதத்துடைய ஸ்லோகங்களை கேட்ட உடனே ராணாவுக்கே மனசு
மனசு வேற எதுவுமே அவனுக்கு யோசிக்க தோணல. அந்த அந்த அழகான அந்த ஒரு கட்டத்தை நன்னா பாராயணம் பண்றதை கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டானாம். அப்போ அரண்மனையில இருக்கிறவா எல்லாரும் ராணா கிட்ட வந்து சொல்றா, உன்னுடைய மனைவிக்கு நீ கிரகஸ்த தர்மம்னா என்னன்றத முதல்ல எடுத்து சொல்லு, ஒரு நல்ல மனைவியா முதல்ல நடந்துக்க சொல்லு அப்படின்னு. ராணா எப்ப மீரா கிட்ட பேசுறதுக்காக வந்தாலும் ஒண்ணு அவன் நிருத்தியம் பண்ணிட்டு இருப்பா, இல்ல கீதம் பாடிட்டு இருப்பா, இல்ல பாகவதம் படிச்சுட்டு இருப்பா. அப்போ அவளுடைய ஒரு சந்நிதிக்கு வந்த உடனேவே அந்த ராணாவுக்கு வந்து மனசுல இனம் புரியாத ஒரு மனசு அமைதியாருது. அது வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ அந்த மனசு அமைதியாயிட்டு அவளுடைய அந்த பாராயணத்தையோ கீதத்தையோ கேட்டுட்டு ஒன்னும் பேசாம கிளம்பி போயிடுவானாம் அவன். ஒரு நாளைக்கு பாக்குறான் ராணா வந்து மீரா கிட்ட சொல்றான், மீரா, இங்க இருக்கக்கூடிய இந்த அரண்மனையில இருக்கக்கூடிய ராணிகள்லாம் சதா சர்வ காலமும் எனக்கு இத்த வாங்கி கொடு, அத்தை வாங்கி கொடு, இதை பண்ணு அதை பண்ணுன்னு ஏதாவது கேட்டுட்டே இருக்கா. நீயும் வந்த நாள்ல இருந்து என்கிட்ட ஒண்ணுமே கேட்டது கிடையாது. உனக்கு ஏதாவது பண்ணணும்னு என் மனசு துடிக்கிறதுமா, நீ ஏதாவது கேளு என்கிட்ட, உனக்கு ஏதாவது நான் பண்ணணும் அப்படின்னு. மீராவும் சொன்னாலாம், பிரபு, எனக்கு வேற எந்த ஆசையும் இல்ல, எனக்கு நீங்க எல்லா வசதியும் பண்ணி கொடுத்திருக்கேன், எனக்கு எதுவுமே வேண்டாம். ஆனா ஒரு சின்ன ஆசை இருக்கு. சின்ன வயசுல இருந்தே எனக்கு விருந்தாவனத்துக்கு போகணும், அந்த கண்ணனுடைய அந்த திருவடி துகள்கள் பட்டிருக்கக்கூடிய அந்த விரஜ பூமிக்கு போகணும்னு எனக்கு ஆசை, என்னை கூட்டிட்டு போவேளா பிரபு அப்படின்னு. உடனே ராணா தன்னுடைய தம்பியா இருக்கக்கூடிய ஜெய்மலை கூப்பிட்டார், ராஜ்ய பாரத்தை எல்லாம் அவன் கிட்ட ஒப்படைச்சார், பிருந்தாவனத்துக்கு மீராவை கூப்பிட்டு கிளம்பிட்டார். அப்போ அந்த விரஜ பூமியில போய் காலடி எடுத்து வச்ச உடனே மீராவுக்கு ஒரே உற்சாகம் தாங்கல. ராணாவுடைய கைய பிடிச்சுண்டா ஓடுறா அந்த விரஜ பூமியில. ஓடி போய், பிரபு, இங்கதான் என்னுடைய கண்ணன் காளிய நர்த்தனம் பண்ணினா, இங்கதான் கேசிய வதம் பண்ணினா, இங்கதான் வேணுகானம் பண்ணினா, இங்கதான் கோபிகைகளோடையும் ராதையோடையும் ராசலீல பண்ணினா அப்படின்னு ஒரு லீலா ஸ்தலமா கூட்டிட்டு போய் காமிக்கிறா. ராணாவுக்கு ஒரே ஆச்சரியம் தாங்கல. மீராவை நிறுத்திட்டு சொல்றார், மீரா, நீ என்கிட்ட பொய் சொல்லிட்டியேமா, நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், நீ பொய் சொல்லிட்டியே. மீராவுக்கு தாங்கல. பிரபு, நான் என்ன பொய் சொன்னேன், நான் எந்த பொய்யும் சொல்லலையே. நீ சொன்னியேமா, பிருந்தாவனத்துக்கு நான் போனதே இல்லைன்னு சொன்னியே, ஆனா இந்த ஸ்தலங்கள்லாம் உனக்கு நன்னா தெரிஞ்சிருக்கே அப்படின்னு. மீரா சொன்னாலாம், பிரபு, பிருந்தாவனம் அப்படிங்கிறது நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு ஸ்தலம் மட்டும் கிடையாது, கிருஷ்ண பக்தர்களுடைய ஹிருதயமே பிருந்தாவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலாம். பிருந்தாவனமே உன்மனமே, பிருந்தாவனமே உன்வனமே, லீலைகள் நடந்திடும் தினம் தினமே, லீலைகள் நடந்திடும் தினம் தினமே, குருவின் அருளால் வளர்ந்திடுமே, குருவின் அருளால் வளர்ந்திடுமே, ஒரு நாள் அவனிடம் ஒன்றிடுமே, ஒரு நாள் அவனிடம் ஒன்றிடுமே, பிருந்தாவனமே உன்மனமே. அப்படி அந்த பிருந்தாவனத்துல சில நாட்கள் தங்கி இருக்கா ராணாவும் மீராவும். நிறைய சாதுக்கள்லாம் வரா, நிறைய பேர் அந்த மீராவுடைய பஜனையை கேட்கறதுக்காகவே திரளா வராளாம். அந்த இடத்துல மக்கள்லாம் வந்து அந்த மீராவுடைய சத்சங்கத்துல இருக்காளாம். எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சில நாட்கள் அங்க இருந்துட்டு திரும்பி உதய்பூருக்கே திரும்பி வரா. அப்போ ராணா வந்து இவளுடைய பக்தியை பாராட்டி என்ன பண்றானா, தனியா ஒரு கோவிலே கட்டி கொடுத்துட்டான். அந்த அந்த அரண்மனை வளாகத்துக்குள்ளேயே ஒரு தனி கோவில், அதுல அந்த கிரிதாரிய பிரதிஷ்டை பண்ணி அந்த கோவிலுக்குள்ள லேடிஸ் வரலாம், பெண்கள் வரலாம், வயது முதிர்ந்து இருக்கக்கூடிய சாதுக்கள் எல்லாம் வரலாம். அவர்களுக்கு மட்டும்தான் அனுமதி அந்த கோவில்ல. அப்படி அந்த கிரிதாரியோட ஒரு சத்சங்கம் நடந்துட்டு இருக்கு. எப்போதும் சத்சங்கம் நடந்துட்டே இருக்காம அந்த இடத்துல. நம்ம முன்னாடியே பார்த்தா மாதிரி அக்பர் தான் அந்த காலத்துல அந்த சமயத்துல வந்து முகலாயர்களுடைய ராஜாவா இருந்துட்டு ஆட்சி பண்ணிட்டு இருக்கார். அந்த அக்பருடைய அரண்மனையில டான்சேன் அப்படின்னு ஒரு மியூசிஷியன், ஒரு பாடகர் இருக்கார். அந்த டான்சேனுக்கு வந்து இந்த மீரா அம்மாவுடைய கீர்த்தனைகளை கேட்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சு போயிடுது இந்த மீராவுடைய பஜனைகள் எல்லாமே. ஒரு நாளைக்கு என்ன பண்றாரு, இந்த டான்சேன் அக்பருடைய அரண்மனையில இருக்கும்போது, அக்பருடைய சபையில இருக்கும்போது அந்த மீராவுடைய கீர்த்தனை ஒண்ணு பாடுறார். அப்போ அக்பருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. இந்த கீர்த்தனை நீயா எழுதினியா, எங்க இருந்து கத்துட்டு வந்த அப்படின்னு டான்சேன் சொல்றார். மீரான்னு ஒரு பரம கிருஷ்ண பக்தை இருக்கா, அவ உதய்பூர்ல இருக்கா, அவள் எழுதின கீர்த்தனை தான் இது, அவள் பாடக்கூடிய கீர்த்தனை தான் இது அப்படின்னு அக்பருக்கு ஒரு ரொம்ப ஒரு ஆர்வம் ஜாஸ்தி ஆயிடுறது. அந்த மீராவை நான் நேர பார்க்கணும், அவளுடைய அந்த சத்சங்கத்துல நான் கலந்துக்கணும் அப்படின்னு டான்சேன் சொல்றார். இதுவோ கலக காலமா இருக்கு, அவளோ ஒரு ராஜ்புத்தர்களுடைய ஒரு ராணி, பட்டத்து ராணியவோ, அந்த ராஜ்புத்தர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போறது அப்படிங்கிறது வந்து இந்த கலக காலத்துல உச்சிதமான ஒரு விஷயம் கிடையாது அப்படின்றார். ஆனாலும் அக்பர் சொல்றார், நிச்சயமா நான்
இங்க நான் பார்த்தே ஆகணும் அந்த மீராவை, நான் போய் அவளை பார்த்து அந்த கீர்த்தனைகளை கேட்டே ஆகணும் அப்படின்னு உடனே அவ 2 பேரும் என்ன பண்றாளா, சாதுக்களா, ஒரு வயசான சாதுக்களா 2 பேரும் ஒரு ஒரு வேஷம் போட்டுக்கிறா. வேஷம் போட்டுட்டு இந்த மீராவோட கிரிதாரி கோவில் இருக்கு இல்லையா, அந்த கோவில்ல வந்து அன்னைக்கு வந்துடுறா. வந்த உடனே பார்த்தா அங்க சத்சங்கம் நடந்துட்டு இருக்கு. அங்க உட்கார்ந்து சத்சங்கத்தையும் கேட்கறா. அப்ப அந்த அக்பர் என்ன பண்றாரு, கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு நவரத்ன மாலையை எடுத்து அந்த மீரா கிட்ட கொடுக்குறார். அப்போ மீரா சொல்றா, என்னுடைய பிரபுவான ராணா எனக்கு எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்திருக்கார், இங்க எதுக்குமே குறைவில்லை, இந்த நவரத்ன மாலையெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றா. ஆனாலும் அக்பர் என்ன சொல்றார், இது உனக்காக கொடுக்கலமா, உன்னுடைய கிரிதாரிக்காக கொடுக்குறேன், கண்ணனுக்காக கொடுக்குறேன், வாங்கிக்கோ அப்படின்னு. கண்ணனுக்கு அப்படின்னு உடனே அதை வாங்கிடுறா மீரா. அப்ப அக்பரும் டான்சேனும் கிளம்பி போயிடுறா. ஆனா ஜெய்மலுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. ஜெய்மலுக்கு தெரிஞ்சு கொடுத்தும் அக்பர் தான் வந்துட்டு போயிருக்காரு அப்படின்னு உடனே ஓடி போய் ராணா கிட்ட சொன்ன உடனே ராணாக்கு இப்ப கோவம் வந்துடுறது. ஏன்னா ராஜ்புத அந்த ஒரு ராஜ்புட் அப்படின்னாலே அந்த ஒரு வேகம், அந்த க்ஷத்ரிய வேகம், க்ஷத்ரிய ரத்தம் இல்லையா, அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுறது. இந்த பொண்ணு என்ன பண்ணினாலும் நீ பண்ணு, பக்தி பண்ணு அப்படின்னு நம்ம இவ்வளவு சலுகைகள் கொடுத்து வச்சிருக்கோம், ஆனா ஒரு முகலாய ராஜா நம்மளுடைய அரண்மனைக்குள்ள வந்துட்டு போறதுக்கு இது காரணம் ஆயிடுதே அப்படின்னு அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுறது. கிடுகிடுன்னு அங்க இருந்து கிளம்பி அந்த கிரிதாரியுடைய கோவிலுக்கு மீரா கிட்ட வரான். யார் வந்துட்டு போனா இன்னைக்கு அப்படின்னு மீராக்கு ஒண்ணுமே புரியல. சத்சங்கம் நடந்தது, நிறைய பேர் வந்திருந்தா, பெண்கள் நிறைய பேர் வந்திருந்தா, நிறைய வயது முதிர்ந்தவாள்லாம் வந்திருந்தாளே அப்படின்னு உடனே அந்த நவரத்ன மாலை ராணாவோட கண்ணுல பட்டுது. அதை எடுத்து பார்த்தா அதுல அக்பருடைய முத்திரை இருக்கு. ரொம்ப கோவம் வந்துடுத்து ராணாக்கு. அவளை எடுத்துட்டு போய் ஒரு காட்டு, ஒரு அடர்ந்த காடு, அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு ஒரு தனியான ஒரு கிரகத்துல அந்த இடத்துல அவளை சிறை வச்சுட்டான். அந்த இடத்துல இனிமே உன்னை பாக்குறதுக்கு யாரும் வரக்கூடாது, நீயும் எங்கேயும் போக கூடாது, உனக்கு இந்த உலகத்தோட எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது அப்படின்னு அவளை அங்க கொண்டு போய் சிறை வச்சுட்டானாம். அப்ப பாக்குறா, அந்த அவ இருக்கக்கூடிய அந்த கிரகத்துல ஒரு கூண்டுக்குள்ள ஒரு கிளி இருக்கு. அப்ப அதை பார்த்த உடனே அவளுக்கு தோன்றது, நீயும் கூண்டுக்குள்ள அடப்பட்டிருக்க, நானும் இந்த வீட்டுக்குள்ளதான் அடப்பட்டிருக்கேன், ஆனா உன்னை பார்த்தா கிளியே உன்னை பார்த்தா ரொம்ப சோகமா இருக்க மாதிரி தெரியறது, ஆனா எனக்கு எந்த சோகமும் இல்ல. உலகத்துல வெளியில இருக்கிறவா என்ன எங்க வந்து ஒரு சத்சங்கம் கிடைச்சாலும் சரி, இல்ல யாருமே இல்லாம நான் தனியா உட்காந்து என் கிரிதாரிய பாடனாலும் சரி, எனக்கு சந்தோஷம்தான். ஏன்னா என்னுடைய வாக்குல கிருஷ்ண நாமா இருக்கு, ராதையுடைய நாமம் இருக்கு, உனக்கும் அதை சொல்லித்தரேன். ஏ தோத்தா, தோத்தானா கிளி இல்லையா, தோத்தினா கிளின்னு அர்த்தம். ஏ கிளியே, உனக்கும் இந்த கிருஷ்ண மந்திரத்தை நான் சொல்லித்தரேன், உனக்கும் சந்தோஷம் கிடைக்கட்டும் அப்படின்னு பாடுறாளாம். राधे कृष्णा बोल तोती मैंने, राधे कृष्णा बोल। एक ही तोती ढूंढत आई, एक ही तोती ढूंढत आई, लकट गया राधे कृष्णा बोल, राधे कृष्णा बोल तोती मैना, राधे कृष्णा बोल। दाना खावे तोती पानी पीवे, दाना खावे तोती पानी पीवे, पिंजर में करत कल्लोल तोती मैना, राधे कृष्णा बोल, राधे कृष्णा बोल तोती मैना, राधे कृष्णा बोल। मीरा के प्रभु गिरिधर नागर, मीरा के प्रभु गिरिधर नागर, चरण कमल चित धूल तोती मैना, राधे कृष्णा बोल, राधे कृष्णा बोल तोती मैना, राधे कृष्णा बोल। தானா காவே, நீ உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய தானியங்கள் எல்லாம் சாப்பிடு, தண்ணி குடிச்சுக்கோ, என்ன வேணாலும் பண்ணு, ஆனா அதோட சேர்த்து ராதே கிருஷ்ணான்னு சொல்லேன் கிளியே, உனக்கு இந்த வாக்கு கொடுத்திருக்கானே அந்த வாக்க வச்சுட்டு ராதே கிருஷ்ணான்னு சொல்லுப்பா. ராதே கிருஷ்ணான்னு சொன்னியானாக்கா என்ன கிடைக்கும் உனக்கு அப்படின்னாக்கா, அப்பேற்பட்ட ஒரு ஆனந்தம் கிடைக்கும் மனசுல. நீ தனியா கூண்டில் இருந்தாலும் விடுதலையை உணர்ந்திட
அப்படின்னு அழகா பாடுறார் குருநாதர். கூண்டுலயே இருந்தா கூட ஒரு விடுதலையை உணர முடியுமா ராதே கிருஷ்ணா அப்படிங்கிற வார்த்தை, அப்படிங்கிற நாமம் மட்டும் நம்மளுடைய வாக்குல இருந்துடுத்துனா அதை சொல்லி கொடுக்குறா. இந்த பாட்டு பாடிட்டு இருக்கிறதவே நிறைய சாதுக்கள்லாம் அந்த பக்கமா போயின்னு இருக்கா அந்த காட்டு பகுதியில. இந்த பாட்டு கானம் அவர்களுடைய காதல விழருது. அப்போ எங்க இருந்து வருதுன்னு தேடிண்டே வரா. அந்த கிரகத்துக்கு சேர்ந்துட்டா, அந்த தனியான ஆத்துக்கு சேர்ந்துட்டா. அப்போ அங்க இருந்து அந்த அந்த பூட்டை உடைச்சி அவளை விடுதலை பண்ணி, நீங்க என் கூட வந்துடுங்கோ, நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், மீரா அம்மா நீங்க நீங்க எங்களோடய வாங்கோ, நாங்க பிருந்தாவனத்துக்கு தான் யாத்திரை போறோம் அப்படின்னு அவளோட கிளம்பி பிருந்தாவனத்துக்கு போறா. அதுக்குள்ள ராணாக்கு உதய்பூர்ல இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுடுத்து. அவனே ஓடி போய் மறுபடியும் அவளை கூட்டிட்டு மறுபடியும் பிருந்தாவனத்துல இருந்து கூட்டிட்டு தன்னுடைய அரண்மனைக்கு வந்துட்டான். வந்துட்டும் அவளுக்கு ஆக்ஞை அவளை அப்ப ஊதாக்கு ரொம்பவே கோவம். ஊதாக்கும் ஜெய்மலுக்கும் இப்படி இந்த பொண்ணு சொல்ற பேச்சையே கேட்கலையே அப்படின்னுட்டு ஊதா என்ன பண்றா, பல விதமா அந்த மீராவை எப்படியாவது கொன்னுடணும் அப்படின்னு பாக்குறாளாம். ஒரு நாளைக்கு என்ன பண்றா, ஒரு பால்ல விஷத்தை கலந்து அவள்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு, இது இப்பதான் அபிஷேகம் பண்ணின பாலு, உனக்கு கொடுக்கறதுக்காக ராணா கொடுத்து அனுப்பினா அப்படிங்கிறா. மீரா அந்த பால் கிண்ணத்தை வாங்கின உடனே தெரியறது, வெள்ளையா இருக்கக்கூடிய பால்ல நீளமா ஒரு விஷம் மிதந்துட்டு இருக்கிறது தெரியறது. ஆனா விஷம்னு படலையாம் மீராக்கு. என்னன்னா நீலமேக சியாமலனான கண்ணனே தெரிஞ்சானாம். அதை வாங்கி குடிச்சுட்டா. அப்போ அந்த கண்ணனே காப்பாத்துறாரு அந்த விஷத்துல இருந்து. இன்னொரு முறை என்ன பண்றா, ஒரு 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 பாஸ்கெட்குள்ள ரொம்ப கொடிய விஷத்தோட இருக்கக்கூடிய ஒரு கரும் நாகம், அந்த நாகத்தை போட்டு இது அவகிட்ட எப்படியாவது கொடுத்து இந்த பாம்பு கடிச்சு சாகட்டும் அப்படின்னு போறதுக்கு அந்த அந்த ஒரு பாஸ்கெட்டை கொண்டு கொடுக்குறா. இது ராணா கொடுத்து அனுப்பியிருக்கார், இது ஷாலி கிராமம் பூஜை பண்றதுக்காக கொடுத்திருக்காரு அப்படின்னோடனே மீராக்கு சந்தோஷம். ராணா கொடுத்தாரா, என் பிரபு கொடுத்தாரா, சாலி கிராமம் கொடுத்திருக்காரா அப்படின்னு அதை கையில வாங்கின்றத அந்த கூடையை திறக்கிறா. அதுல நிஜமாவே சாலி கிராமம் இருக்கு, கருணாகம் இல்ல, அந்த இடத்துல சாலி கிராமம் இருக்கு. இப்படி அவ எத்தனை முயற்சி பண்ணாலும் அந்த மீராவை எதுவுமே பண்ண முடியல. அப்போ ராணா என்ன பண்றான், ஒரு நாளைக்கு அவளை கூப்பிட்டு, இன்னைக்கு டாக்ஸ் கலெக்ஷன் டே, வரி எல்லாம் செலுத்துறதுக்காக இந்த சின்ன ராஜதானியில இருக்கக்கூடிய ராஜாக்கள் எல்லாம் வருவா. இன்னைக்கு ராணியா லட்சணமா நீ நன்னா வஸ்திரங்கள்லாம் உடுத்திட்டு ஆபரணங்கள்லாம் போட்டுட்டு அரண்மனையில என்னுடைய அந்த அந்த சிம்மாசனத்துல நீ என்னோட உட்காரணும் அப்படின்னு ஆக்ஞை பிறப்பிச்சுட்டான். அங்க இருக்கக்கூடிய அந்த வேலை பண்றக்கூடிய ஸ்திரீகள் எல்லாம் வந்தா, இவளை நன்னா அலங்காரம் எல்லாம் பண்ணி நிறைய ஆபரணங்கள் எல்லாம் போட்டா. அவளை கொண்டு போய் அந்த சிம்மாசனத்துல உட்கார வச்சுட்டா. உட்கார்ந்துட்டு இருக்கா. மீராவும் அழகா அதை ஒபே பண்ணிட்டு அந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. ஆனா அந்த ராஜாக்கள்லாம் ஒருத்தரா வர ஆரம்பிக்கும் போது அவளுக்கு அந்த கிரிதாரியுடைய கோவில்ல இருந்து அழகான ஒரு வேணு கீதம் அவளுக்கு மட்டும் கேட்கறதாம். அப்போ எல்லாத்தையும் உதறினா அப்படியே ஓடுறா மறுபடியும் அந்த கிரிதாரி கிட்ட. அந்த கிரிதாருடைய கோவில்ல போய் கிரிதாருடைய கால்ல விழுந்தாளாம். இந்த ராணாக்கு இது ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு. அந்த சின்ன சின்ன ராஜாக்களுக்கு எல்லாம் எதிர ரொம்ப அவமானம் ஆயிடுத்து. சோ என்ன பண்ணினா, அந்த கிரிதாரியும் அந்த கோவிலும் இருக்கிறதுனால தானே நீ இப்படி ஓடி ஓடி போற அப்படின்னுட்டு ஒரு பீரங்கியால இந்த கோவிலோட சேர்த்து உன்னையும் தகர்த்துடுறேன் அப்படின்னு பீரங்கியால அந்த கோவில தகர்க்கிறான். ஆனா கோவில் இடிஞ்சு விழுந்துடுத்து. ஆனா அந்த கிரிதாரிய கட்டின்னு இருக்கக்கூடிய அந்த மீராவுக்கும் ஒண்ணு ஆகல, கிரிதாரிக்கும் ஒண்ணு ஆகல. அப்ப பார்த்தாலாம், பிரபு நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன கொல்றதுக்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், இப்படி நான் இந்த இடத்துல இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? நான் என் கிரிதாரிய கூட்டிட்டு நான் என்னுடைய பிருந்தாவனத்துக்கே கிளம்பி போறேன், நீங்க மத்த ராணிகளோட சௌக்கியமா இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரிதாரிய கட்டிண்டு அங்கிருந்து கிளம்பி நடந்து 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 மீரா பிருந்தாவனத்துக்கு வந்துட்டா. பாங்கே பிஹாரி அப்படிங்கிற அந்த கோவில் தான் ரொம்ப 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 பழமையா இருக்கக்கூடிய கோவில். அந்த கோவிலுக்கு போனாலாம். தன் நிறைய அந்த விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள்லாம் போட்டுட்டு இருக்கா இல்லையா, எல்லாத்தையும் களைஞ்சா அந்த ஆபரணங்கள்லாம் பாங்கே பிஹாரிக்கே சமர்ப்பணம் பண்ணினாலாம். ஒரு எளிமையான ஒரு புடவையை எடுத்து சுத்திண்டாளாம். கையில தம்பூரா அழகா அந்த இடத்துல கீர்த்தனங்கள் பாடிண்டு அப்படியே கிளம்பிட்டா. அப்படி அவளுடைய பாட்டுக்கு மயங்கி போயிருக்கக்கூடிய அந்த பிரேம பக்தர்கள் எல்லாரும் அவ பின்னாடியே அந்த இடத்துல சத்சங்கம் நடந்துட்டே இருக்கு. இப்படி நிறைய சத்சங்கங்கள் நடக்கிறது பிருந்தாவனத்துல. அப்போ ஒரு சமயம் என்ன ஆகுது, துவாரகம் மூல துவாரகா அப்படிங்கிற இடத்துல இருந்து நிறைய பாகவதாலாம் வரா. அந்த இடத்துக்கு வந்துட்டு இங்க பிருந்தாவனத்துக்கு வரா. மீரா அம்மாவை பார்த்துட்டு, இந்த மாதிரி எங்க துவாரகாதீசனுடைய கோவில் பல வருஷமா பூட்டப்பட்டிருக்கு, அந்த பூட்டை திறக்கவே முடியல, அந்த அந்த துவாரத்தை எங்களால திறக்கவே முடியல, நீங்க ஒரு கீர்த்தனம் பண்ணினேன்னா நிச்சயமா அந்த துவாரமானது திறக்கும், அந்த கதவானது திறக்கும் அப்படின்னு உடனே மீரா சொன்னாலாம், நான் பாடி அது திறக்கிறதா இல்லையோ, ஆனா எப்படியோ அந்த கண்ணனுடைய அந்த துவாரகாதீசனுடைய தரிசனம் எனக்கும் கிடைச்சது அப்படின்னாக்கா அது ஒரு பெரிய புண்ணியமா இருக்கும், நிச்சயமா நான் பாடுறேன் அப்படின்னுட்டு அந்த பாகவதாலோடைய கிளம்பி போறாளாம். அந்த இடத்துக்கு கிளம்பி போய் அந்த துவாரத்துல நின்னுண்டு ஒரு கீர்த்தனம் பாடுறா. तुम बिन मोरे कौन खबर ले, गोवर्धन गिरिधारी
तुम बिन मोरे कौन खबर ले गोवर्धन गिरिधार गिरिधारी 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 तुम बिन मोरे कौन खबर ले गोवर्धन गिरिधारी मोर मुकुट पीतांबर शोभे मोर मुकुट पीतांबर शोभे कुंडल की जब न्यारी रे कुंडल की जब न्यारी रे तुम बिन मोरे कौन खबर ले गोवर्धन गिरिधार गिरिधारी 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 तुम बिन मोरे कौन खबर ले गोवर्धन गिरिधारी बरसभा में द्रौपदी डाली राखो लाज हमारी रे बरसभा में द्रौपदी डाली राखो लाज हमारी रे मीरा के प्रभु 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 मीरा के प्रभु गिरिधर नागर मीरा के प्रभु गिरिधर नागर चरण कमल बनिहारी चरण कमल बनिहारी चरण कमल बनिहारी चरण कमल बलिहारी तुम बिन मोरे कौन खबर में गोवर्धन गिरिधार गिरिधारी 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 तुम बिन मोरे तुम बिन मोरे तुम बिन मोरे तुम बिन मोरे गिरिधारी மீரா தன்னுடைய கீர்த்தனத்தை பாடின உடனேவே அந்த கதவுகள் அப்படியே திறந்துண்டுதாம். அந்த துவாரகாதீஷனுடைய கதவுகள் ஓடி போனா அந்த துவாரகாதீஷனை ஆலிங்கனம் பண்ணிண்டா. அங்கேயே அவருடைய சரீரமானது அங்கேயே கீழே விழுந்தது. அவருடைய அந்த புடவை கட்டின்னு இருக்க மட்டும்தான் அங்க கிடைச்சுதாம். அங்கேயே அப்படியே கண்ணன் அந்த தன்னுடைய சரணங்கள்ல சேர்த்து விட்டான் மீராமாவை. அப்போ இந்த பிரேம பக்தினா என்ன, பிரேம பக்தியோட இருக்கக்கூடிய பக்தர்கள் அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எப்படி அந்த கண்ணனுடைய சரணங்களை பிடிச்சுண்டே அவர்கள் கரையேறிடுறார்கள். அது மட்டும் இல்ல, அவர்கள் மட்டும் இல்ல, தன் கூட கூட இருக்கக்கூடியவர்களையும் எப்படி உஜ்ஜீவனம் பண்ணி கூட்டிட்டு போறார்கள். எப்படி ஒரு நம்பிக்கை, என்ன ஆனாலும் கண்ணனை விடக்கூடாது அப்படிங்கிற அந்த பக்தி இருக்கு இல்லையா, அதை காமிக்கணும்னு ஆசைப்பட்டுதான் அந்த சம்பகலதான்னு சொல்லக்கூடிய அஷ்ட சகிகள்ல ஒருத்திய மீரா அம்மாவா இந்த இடத்துல அவதாரம் பண்ண வச்சு ஒரு அழகான லீலையை நடத்தி காட்டினார் அந்த கண்ணன். அப்போ அந்த அவள் மூலமா இந்த இப்பேற்பட்ட ஒரு பிரேம பக்திய லோகத்துக்கு காமிச்ச அந்த பகவானுடைய அழகான லீலைகளை அந்த மீரா மாயியுடைய சரித்திரத்தின் மூலமா நம்ம இந்த சத்சங்கத்துல நம்ம அனுபவிக்கிறதுக்கான ஒரு அழகான ஒரு சத்சங்கம் நமக்கு இன்னைக்கு கிடைச்சது. அதற்கு பகவானுடைய திருவடிகளுக்கும் நம் சத்குருநாதருடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி
कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै श्रीमन्नारायणायेति समर्पयामि। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरुनाथ महाराज की जय। राधे राधे। இந்துமதி மேம் ரெக்கார்டிங்